அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது சார். நன்றி. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ லைவ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பேக்ட்ராப் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் பண்ணி காட்டுறேன். நம்ம நண்பர்கள் வர்ற வரைக்கும் பேக்ட்ராப்பை மாற்றி காட்டுறேன். இப்போ எல்லோரும் என்னோடய ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா? எல்லோரும் என்னோடய ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா தெளிவா? பார்க்குறேங்க சார். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, ரெண்டுனுடைய ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கூகுள் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு வரிசையாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மைக்ரோஃபோன், அடுத்தது வீடியோ, அடுத்தது கேப்ஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், சில பேர் அதை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா நீங்கள் கேப்ஷன் போட்டு வச்சுட்டிங்கன்னா நான் பேச பேச உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வரும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்குறது. வகுப்பு நல்லா இருந்தால் தம்ஸ்அப் கொடுக்கலாம், நல்லா இல்லைன்னா தலைகீழாக கொடுக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். அடுத்தது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஆப்ஷனு, அடுத்தது ஹேண்ட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷனு. அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 புள்ளி வச்சுருக்காங்களே, இந்த 3 புள்ளி கோலம் போடுறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கூகுளில் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லே அவுட்டு, ஃபுல் ஸ்க்ரீனு. லே அவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தரை மட்டும் பார்க்கணுன்னா ஒருத்தரை பார்க்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்துடும். பிக்சர் இன் பிக்சர் அது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அதில் அப்ளே விஷுவல் எஃபெக்ட்ஸ், இதில் தாங்க நம்ம பேக்ரவுண்ட் மாற்றுறோம். நிறைய பேருக்கு இது எப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க, அதனால நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? நம்ம பேக்ரவுண்டு நம்ம கலருக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் பேக்ட்ராப் மாற்றிட்டேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு. இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன். புரியுதா? இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லேப்டாப் கம்ப்யூட்டரில் நம்மளே ஒரு டிசைன் பண்ணி அதை நம்ம வந்துட்டு பேக்ட்ராப்பாக வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது வந்து அடிஷ்னல் டிப்ஸு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்கில்நெட் வழங்கும் மொபைல் ஜேர்னலிசம். ஸ்கில்நெட்டோட ஐமன் மீடியா ஸ்டடீஸ் 2024-2025 மாணவர்களையும் இணைத்து இந்த மொபைல் ஜேர்னலிசம் வகுப்பை அஸ்கர் சாரும் நானும் சேர்ந்து திட்டமிட்டு 10 நாள் வகுப்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நிறைய வகுப்புகள் நம்ம நண்பர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த வகுப்பு கொஞ்சம் சற்றே வித்தியாசமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க மொபைல் யூசர்ஸ்க்காக திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம எடுக்க போகிற ஒரு வகுப்பு. மொபைலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே இன்றைக்கி லைஃபே பார்த்திங்கன்னா மொபைலில் தான் இருக்குது. அந்த மொபைலில் எல்லாமே இருக்குது. பேங்க் இருக்குது, மொபைலில் பேங்க் இருக்குது, மளிகை கடை இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, சினிமா தேட்டர் இருக்குது. எல்லாமே மொபைல் தான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அது மொபைலில் இல்லைன்னா அப்புறமே கேளுங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மொபைலில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து அதை திறம்பட பயன்படுத்துகிறாங்களா, தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம அந்த மொபைலை வச்சுட்டு நிறைய பண்ணுறோமே தவிர நம்ம பர்சனலாக அதிலேருந்து டெவலப் ஆகிறோமா, நமக்கு அதனால என்ன பிரயோஜனம், நம்ம பொருளாதார ரீதியாக வளர்கிறோமா, இல்லை சமூகத்துக்கு ஏதாவது நம்ம இந்த மொபைலை வச்சுட்டு சேவை செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையைத்தான் நம்ம ஸ்கில்நெட்டு வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி பண்ணலாம், இந்த வேலைகளெல்லாம் மொபைலில் செய்யலாம், புக்கு நீங்கள் மேக் பண்ணலாம், பிடிஎஃப் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், யூடியூப் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வாங்கலாம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி அந்த ப்ராடக்டை சேலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பல விதமாக நம்ம வந்து மொபைல் அண்டு அந்த கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ், இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி நாம் ஏகப்பட்ட வேலைகள் செய்ய முடியும். அதில் ஒரு பிரிவு தான் இந்த மொபைல் ஜேர்னலிசம். அதை சுருக்கமாக மோஜோ அப்படின்னு போட்ட உடனே எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மோஜோனா இந்த கார்ட்டூன் மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அனிமேஷன் மாதிரி சின்ன சின்ன
மோஜோ உருவங்கள் போடுவாங்கள்ல, எக்ஸ்பிரஷனை காட்டுற மாதிரி, அதுன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு, சார் நீங்கள் மோஜோனா அந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி காட்டுவீங்களா, சிரிக்கிற மாதிரி அழுகுற மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், மோஜோனா மொபைல் ஜேர்னலிசம், மொபைல் இதழியல், செல்பேசியை வைத்துக்கொண்டு இதழியல் துறையில் நாம் பல பணிகளை செய்ய முடியும். எந்த எந்த இடத்துல போய் நீங்கள் பணிகள் செய்ய முடியும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வகுப்பில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். ஆனால் எல்லாமே ப்ராக்டிக்கலோட தொடர்பு படுத்தியிருக்கோம். எல்லாமே நீங்கள் செய்யணுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற ஆப்பாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாத ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம என்ன கிளாஸ் பண்ணிகிட்ருக்குறோம், டிஜிட்டல் ஜேர்னலிசம். கிட்டத்தட்ட 2022லேருந்து 3 வருஷமாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசத்தில் பெரும் பகுதி வந்து எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% மொபைல் யூசர்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் ஜேர்னலிசத்தை பற்றி நாம் செய்முறை பயிற்சிகளோடு இந்த வகுப்பை நடத்த இருக்கிறோம். நேற்றைக்கு அஸ்கர் சார் வந்து தியரியை பிரமாதமாக துவக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி ப்ராக்டிக்கல் முதல் வகுப்பு. அதனால் நம்ம எல்லா குரூப்லேயும் வாங்கன்னு சொல்லி, சாதிக் சார் உங்கள் ப்ரெசன்டேஷன் நிறுத்திடுங்க, நான் என்னுடைய ப்ரெசன்டேஷன் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். சாதிக் சார் தயவுசெய்து நம்ம வகுப்புக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நம்ம வகுப்பை பற்றி தெரியாது, அதனால் சில விஷயங்களை வந்து நான் என்னுடைய பிபிடியில் முதல்ல சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நீங்கள் அதே மாதிரி இந்த வகுப்பை வந்து கவனியுங்கள். என்னுடைய திரைக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். என்னுடைய பெயர் காரைக்கால் கே பிரபாகரன். நான் வந்து அகில இந்திய வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராக 21 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 2003ஆம் ஆண்டு முதல் நான் வானொலி துறையில் இருக்கிறேன். 2015 முதல் நான் இணைய ஊடகத்துறையில் இருக்கிறேன். ஓகேவா? மொபைல் ஜேர்னலிசம் அறிமுக வகுப்பு, அதாவது செய்முறை பயிற்சியில் இன்றைக்கி அறிமுக வகுப்பு நேற்றையே ஆரம்பிச்சிட்டோம். 2வது நாள் வகுப்பு. செய்முறைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதனால தான் இலவச அறிமுக வகுப்புன்னு போட்டு நம்ம குரூப் எல்லாரையுமே ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஸ்கில்நெட்டில் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவில் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த லைவில் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரையும் அன்போடு ஸ்கில்நெட் கம்யூனிட்டி சார்பாக வரவேற்கிறோம். ஐமன் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் இந்த வகுப்புக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த வகுப்பை பயன்படுத்துவதில் சில கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுருக்கிறோம். என்னென்னா, நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்க்குறது பெஸ்ட்டு. நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நெட்டு வசதியெல்லாம் வச்சுக்கிட்டு மொபைலில் பார்க்குறது சரி கிடையாது. ஏன்னா லேப்டாப் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெளிவாக பாடங்கள் பெரிய திரையில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஆனால் மொபைல் சாதனம் இருந்தால் நீங்கள் தாராளமாக மொபைல் சாதனத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நான் மொபைல் ஷேர் பண்ணும்போது நீங்கள் மொபைல் ஆங்கிள்லேயே பார்க்கலாம். அதனால உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி முழுசாக நீங்கள் புரிகிற மாதிரி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் எப்போ கிளாஸ்க்கு வந்தாலுமே உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கணும். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் சார்ஜ் ஃபுல்லாக நிற்கணும், நெட்டு நிற்கணும். நீங்கள் காலையிலேருந்து நெட்டை காலி பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு உட்காந்திங்கன்னா 1/4 மணி நேரத்தில் அது ஈன்னு இழிச்சிரும். ஓகேவா? அதனால் நெட்டு இருக்கணும், சார்ஜ் இருக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா பேட்ரி பேங்கர் இருக்கணும். ஓகேவா? வீடியோ ஆடியோவை நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. உங்கள் வீடியோ உங்கள் ஆடியோவை ஆன் பண்ணக்கூடாது. அது ஆன் பண்ணிங்கன்னா வகுப்பு குழப்பமாயிடும். அதனால் கேள்வி பதில் நேரம் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கேள்விகள் கேட்டால் போதும். அதுக்காக நம்ம நேரங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம தொடர் வகுப்புங்கிறதால கடைசியில் நம்ம கேள்வி பதில் கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் நமக்கு அதுக்கான சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நீங்கள் அதுமாரி நோட்ஸ் கூட எடுக்க வேண்டாம். நோட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் கொடுத்துருவோம். அதே போல் உங்களுடைய கூகுள் மீட் ஆப்பு, அது மாதிரி எந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, மைக்கு கரெக்டாக இருக்கா, கேமரா கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதே போல் கரெக்டான நேரத்தில் நீங்கள் வரணும். இதெல்லாம் முக்கியம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே உள்ள நம்முடைய வழிமுறை, ஒரு வழிகாட்டுதல், அவ்வளோதான். அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? மொபைல் ஜேர்னலிசம் என்னென்ன சார் நீங்கள் செய்முறையில் சொல்ல போகிறீங்க? சார் நியூஸ்னால் பல விதமாக நம்ம கொடுக்கலாம். ஆடியோவை எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது மொபைலில்?
ஓகேவா? ஆடியோ இருக்கிற மொபைலை வச்சுக்கிட்டு பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டி எப்படி கொடுக்கறது, இருக்கிற மொபைல் வச்சுட்டு எப்படி பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடுக்கிறது, கேப்சர் பண்ணுறது, வீடியோவை ஷூட் பண்ணி மொபைலில் எடுக்கிறது, அடுத்தது எப்படி வந்து நம்ம எடுத்த வீடியோவை எடிட்டிங் பண்ணுறது, மொபைல்லையே வச்சுக்கிட்டே எடிட் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோவை பர்ஃபெக்டாக எடுக்கிறது, எப்படி நமக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும்போது டக்குன்னு நீங்கள் லைவ் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்போ எப்படி நீங்கள் லைவ் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு நியூஸை எழுதுறது, எங்கே எழுதுறது, அதே போல் சொல்லும் விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த நியூஸை சொன்னாலும் சரி, ஒரு கதை போல் தெளிவாக நியூஸ் கண்டென்ட்டில் கூட ஸ்டோரி டெல்லிங்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டோரினா கதை கிடையாது, சாதாரணமாக நீங்கள் கற்பனையாக எழுதுகிற கதை கிடையாது. நம்ம ஊருடைய செய்தியை கூட விரும்பத்தக்க ஒரு கதை பாணியில் ஒரு சுவாரஸ்யத்தோட சுவையாக நீங்கள் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களை வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஜேர்னலிஸ்டாக எல்லோரும் மதிப்பார்கள். உங்களுக்கான பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் அங்கே தான் கிடைக்கும். அதனால நீங்கள் உங்களுடைய தகவல்களை நேரடியாக நீங்கள் களத்தில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வேற ஒரு சோர்ஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த சோர்ஸ் குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணோம், நியூஸை எங்கே கொண்டு போய் போடுறது. நம்ம பாட்டுக்கு நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி குரூப்னு ஒன்று வச்சுருப்போம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அங்கிள் சித்தப்பா சித்தி எல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகிட முடியுமா? எங்கே போடணும்னு நமக்கு தெரியும். நியூஸை எப்படி அந்த நியூஸை எடுக்கணும், எப்படி எடிட் பண்ணணும், தயார் பண்ணணும், எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ண தெரியணும். டைப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டைப்பிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. இருந்தாலும் நீங்கள் எழுத்து பிழைகள் இல்லாமல் அந்த செய்திகளை வந்து நீங்கள் சரி பண்ணி எடிட் பண்ணி தான் வெளியிடணும். அப்படியே பேசி அப்படியே போட்டிங்கன்னா அதில் வார்த்தைகள் தப்பாக வரும். அதனால அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து எடிட்டராகவும் வேலை செஞ்சு சரி பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அடிஷ்னலாக என்னென்ன டூல்ஸ் வேணும் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? அடிஷ்னல் டூல்ஸு. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து மொபைலோட அசசரிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா? முடிஞ்சதுன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். நான் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு, அதனால் லேப்டாப் இருக்குது தொடமாட்டேன்னு சொல்லக்கூடாது. லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு மொபைல்லே எல்லாமே கற்றுத்தரமே தவிர, லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்கள் லேப்டாப்பை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த இதை சுற்றிலும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், லேப்டாப்பை சுற்றி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது மைக் ரெக்கார்டரு, அதே மாதிரி ட்ரைபேடு, அதே மாதிரி நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மைக்கு, அதே போல் ஒரு மூவிங் கேமரா, அதே போல் உங்களுக்கு தேவையான ஹெட்செட்டு, பக்காவான கம்பெனியில் கொடுக்குற ஹெட்செட்டு, கம்பெனியில் கொடுக்குற மைக்காக இருக்கணும். நீங்கள் நம்ம நார்மலாக போய் 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அது அந்தளவு குவாலிட்டியாக இருக்காது. மொபைல் வாங்கும் போதே அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நல்ல குவாலிட்டியான ரெக்கார்டரு, கேபிள் ரெக்கார்டரு, ஒயர்லெஸ் ரெக்கார்டர்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும். என்ன சார் எடுத்த உடனே கடன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். மொபைல் ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன? எப்போ செய்தி கிடைத்தாலும் செய்திகளை முந்தி தருகிற முதல் நபராக இந்த மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு இருக்கணும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மிகப்பெரிய செய்தியை வந்து சமூகத்துக்கு முதல் முறையாக கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஒரு தருணத்தில், எதிர்பாராத ஒரு இடத்துல, எதிர்பாராத ஒரு பெரிய செய்தி வந்து கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த மொபைல் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாரோ அவரை தான் வந்து இருக்கிற பெரிய மீடியாலாம் சுற்றிக்கிட்டு நிற்கும். எதுக்கு சுற்றிக்கிட்டு நிற்கும் தெரியுமா? அவர் வச்சிருக்கிற செய்தியை வாங்கி அவங்களுடைய சேனலில் போடுறதுக்கு. இது மாதிரி நான் நிறைய செய்திகளை வந்து இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. உதாரணமாக நம்ம நிறைய இடத்துல மாணவர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி நிதானம் இல்லாமல்
கண்டக்டரை போட்டு அடிக்கிறாங்க, டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க, பஸ்ஸில் தேவையில்லாத ரோட்டில் போகிறவங்களாம் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது. எல்லாருமே இந்த நம்ம ஒரு செய்தியாளர்னு வந்துட்டோம்னா சமூகத்தில் நடக்கிற செய்திகள் என்ன, நிகழ்ச்சிகள் என்ன, அவலங்கள் என்ன, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிந்தவர் தான், சிந்திக்கிறவர் தான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும். அப்போ இப்போ சமீபத்தில் நான் நிறைய பார்க்குறது எனக்கு மன வருத்தம் அளிக்கக்கூடியது இந்த போதை அடிமைகள் செய்யக்கூடிய அடாவடித்தனம். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் ரோட்டில் பஸ்ஸில் டிரைவரை கண்டக்டரை போட்டு அடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூரில் 2-3 நாளைக்கு முன்னாடி திருவாரூரில் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க ஒன்றுமே அவருக்கும் ரோட் அந்த பிளாட்ஃபார்மில் நடக்கிறவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பிளாட்ஃபார்மில் போதையை போட்டு யார் போனாலுமே அடிக்கிறாங்க, யார் போனாலுமே கட்டையால் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் கூரையில் ஏறி உள்ளே விழுந்து அடிக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் சமூகத்துக்கு யார் தெரியுமா வெளியில் கொண்டு வந்தாங்க? பெரிய பத்திரிக்கை, பெரிய ஊடகம் வந்து அங்கே வந்து கேமரா தூக்கிட்டு வந்துட்டு இவங்க கஞ்சா போட்டுட்டு நிற்பாங்க, நம்ம பிடிப்போன்னு நின்னாங்களா? கிடையாது. நம்மளை மாதிரி இருக்கிற மொபைல் வச்சுக்கிட்டு இந்த நியூஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிற ஜேர்னலிஸ்ட் தான் கொண்டு வர்றாங்க. அதில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீதித்துறையில் போய், காவல்துறையில் போய் நாம் வந்து அதை ஒரு தகவலாக, முதல் தகவல் அறிவிக்கையாக பதிவு செய்து அதை ஒரு வழக்காக நாம் வந்து நீதிமன்றத்தை நாடி வழக்காடும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மொபைல் கேப்சரிங் இருக்கு இல்லையா, அந்த செய்தி இருக்குல்ல, அதுதான் முதல் எவிடன்ஸ். இன்னைக்கு பெரும்பாலான குற்ற வழக்குகளில் பெரும்பாலான அந்த கிரைம் குற்றங்களை எப்படி காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க சொல்லுங்கள் கரெக்டாக. முதல் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லணும். ஒரு பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட். எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? வீடியோ தான் சார், வீடியோ கேமரா, சிசிடிவி. அது ஒரு பதிலுங்க சார். அது கூட என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க? எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? கைபேசியினுடைய. சூப்பர் சார். கைபேசியில் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? கைபேசி தடயம் இல்லை, கைபேசியில் எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? டவர் வச்சு சார். டவர் வச்சு. சூப்பருங்க. ஜிபிஎஸ் சார். ஜிபிஎஸ் வச்சு சார். ஐயா தடக்காணி, கைபேசி தடக்காணியா. சரி, நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்னாங்க ஒரு ஆன்சரு. நம்ம மொபைலில் நம்ம கால் ஹிஸ்ட்ரியை வச்சு, மொபைலில் நம்ம சிம்மை வச்சு, நம்ம லொக்கேஷன் ட்ராக் வச்சு தான் ஏகப்பட்ட கேஸை வந்து இன்றைக்கி வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட பேர் எவ்வளோ பெரிய நாலேஜ் உள்ள ஆளாக இருந்தாலுமே இந்த மொபைலை வச்சுக்கிட்டு இந்த கிரைம் குற்றங்கள் பண்ணாங்கன்னா ஈஸியாக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்கிறது. நீங்கள் மொபைலில் சிம்மை கட்டி தூக்கி போட்டால் கூட அந்த ஐபி, நம்மளுடைய டிவைஸுடைய நம்பர் எங்கே இருக்கிறது, ஐபி நம்பர் எங்கே இருக்கிறது, எப்போ ஆன் பண்ணாலுமே கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த உலகத்தில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்னு ஒன்று கையில் வந்துட்டால் உலகமே நம்மளை பார்த்துட்ருக்கு. நம்முடைய கேமரா நமக்கு தெரியாமல் ஆனில் இருக்கலாம். நான் ஃப்ரண்ட் கேமரா ஆனில் வச்சுருந்தேன்னா எனக்கு தெரியாமல் என்ன ஒருத்தர் பார்த்துட்ருக்கலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த ஆண்ட்ராய்டு தகவல் தொழில்நுட்ப உலகம் திறந்து விட்டுருக்கிறது. அதே மாதிரி லொக்கேஷன், நம்ம எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், எங்கே சாப்பிட்றோம், இது எல்லாத்தையும் கூகுள் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸாக பயன்படுத்துகிறாங்க. ஃபேஸ்புக் கம்பெனி பிஸ்னஸாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நமக்காக இவங்க வந்து இதெல்லாம் போடுறாங்களே, லொக்கேஷன் ஷேர் பண்ணால் இதெல்லாம் வருது, இந்த ஹோட்டலில் இருக்கோம், இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றோம், அப்படியே லொக்கேஷன் பின் பண்ணிங்கன்னா வருது. அதெல்லாம் விளம்பரம், அவங்களுக்கு வருமானத்துக்காக பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மொபைலில் உள்ள இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பகுதிக்கு சேவை பண்ணிங்கன்னா முதல்ல போதும். நீங்கள் போய் நான் தமிழ்நாட்டுக்கே சேவை பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட்டாக போகிறத விட, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக உங்கள் பகுதி மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யலாம். முழு நேரமாக பண்ணலாமா, பகுதி நேரமாக பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பகுதி நேரமாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் நம்ம ஒரு நெகட்டிவான நியூஸை பற்றி சொன்னனோ அதே மாதிரி
நீங்கள் பாசிட்டிவான நியூஸை பற்றியும் சொல்ல முடியும். பாசிட்டிவான நியூஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகுதியில் எந்த மாணவர்கள் சாதிக்கிறாங்க, மதிப்பெண்ணில் சாதிக்கிறாங்க, நம்ம பகுதியில் எந்த மாணவர்கள் சில விஷயங்களை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஆய்வு நோக்கத்தில், நம்ம பகுதியில் யார் யார் வந்து பெரிய லெவலில் திறமையாளர் இருக்காங்க, விளையாட்டுத்துறையில் கலைத்துறையில் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட் நினச்சா வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்ட முடியும். அதுவும் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை தான். அந்த ஜேர்னலிஸ்ட் கொடுக்கக்கூடிய நியூஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஏகப்பட்ட விதங்களாக நம்ம செய்தியை கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ் விட்டுருவோம். நான் ப்ராக்டிக்கலுக்கு போயிடுறேன். என்னோட ஸ்க்ரீனை மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல சார் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லேருந்து நம்ம வருவோங்க சார். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லேருந்து நான் வரப்போகிறேன். இதுவே சில பேருக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான டூல் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். எதுக்கு பயன்படுத்தணும் நான் இப்போ காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இதோட வேறு டூல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் நம்ம பெரிய வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பெரிய டூல்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இதை வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஆனால் மொபைல் ஜேர்னலிஸ்டாக இதை பயன்படுத்துகிறோமாங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? கூகுள் ஆப்ஸ் ஃபார் மோஜோ. கூகுள்லேருந்து என்னென்ன ஆப்லாம் நம்ம வச்சுருக்கணும். மோஜோ, நான் வந்து மொபைல் ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறேன்னா, மொபைல் ஜேர்னலிசம் பண்ண போகிறேன்னா எனக்கு என்னென்ன ஆப்லாம் இருக்கணும். முதல்ல எல்லார் கையிலையும் கூகுள் டிரைவ் இருக்கணுங்க சார். 10 பில்லியன் டவுன்லோட்ஸ். உலகம் முழுக்க 10 பில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த டிரைவ் மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அந்த தகவலை நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிக்க முடியும். அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் அதை டெலீட் பண்ண முடியாது உங்களை தவிர. உங்களுடைய மெயில் ஆக்சஸ்ஸு நீங்கள் மட்டும்தான் மெயில் ஆக்சஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய மெயிலைனா வேறு யாரும் வந்து கையை வைக்க முடியாது. இதே நீங்கள் கேலரியில் போட்டு வைக்கிறீங்க, இல்லை வேறு வாட்ஸ்அப்பில் போட்டு வைக்கிறீங்க, வேறு ஒரு சோஷியல் மீடியா, வேறு ஒரு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஆப்லலாம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜே வச்சுங்க. என்னுடைய மெமரி கார்டு, என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜு அதெல்லாம் போட்டிங்கன்னா கேரண்டி கிடையாது. அது எப்போ வேணாலும் ரீசெட் ஆகலாம், டெலீட் ஆகலாம். ஆனால் நீங்கள் ட்ரைவில் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அழிவில்லாதது. நம்ம வந்து எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் ஒரு லிமிட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வீடியோ டாக்குமெண்ட் போட்டு வச்சுக்கலாம், ஆடியோ டாக்குமெண்ட் போட்டு வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டு வச்சுக்கலாம், ஃபோட்டோஸு, பிடிஎஃப்பு, புக்ஸு, அது இது ஃபார்ம், அதாவது டிஜிட்டல் ஃபார்மெட்டில் எது வேணாலும் நீங்கள் ட்ரைவில் போட்டு வச்சுக்கலாம். யாராவது நம்ம கிளாஸில் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் அப்படியே கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் எல்லாமே ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும், அதை அழுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அந்த ட்ரைவை வந்து நான் வந்து மொபைலில் காட்டுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது. சில விஷயங்கள் வந்து புதுசாக கூட இருக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியம், நம்ம எழுத்தாளர்கள் ஏகப்பட்ட பேர் நம்ம இருக்கோம். நம்ம குரூப்பில் வந்து நல்லா எழுதக்கூடியவங்க, நல்லா ஒரு செய்தியை உள்வாங்கி அதை சிறப்பாக சிறிய பேராகிராஃபாக எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இவங்க கையில் என்ன ஆப் இருக்கணும்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன வேலைங்க செய்யுது? இந்த வேலை தாங்க செய்யுது. நான் இதுலேருந்து தாங்க உங்களுக்கு வகுப்பே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் நான் எழுதி வச்சுருக்கிறேன். எல்லாமே இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், என்னுடைய ஸ்கில்நெட்டுடைய டாக்குமெண்ட், கூகுள் டாக்குமெண்ட்ஸை காட்டுறேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் என்னுடைய கிளாஸஸ், லிங்க்ஸு, என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்புமே இந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ளே கொண்டு வச்சுருக்கேன். இது மாதிரி என்கிட்ட ஒரு 7-8 மெயில் இருக்குது. அதில் சில மெயிலில் வந்து நான் பணம் கட்டியும் டிரைவ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் பணம் கட்டணும் சார் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இந்த கூகுளில் நமக்கு கொடுக்குறாங்கள ஸ்டோரேஜ், அது கூகுள் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், கூகுள் டிரைவாக இருக்கட்டும், இந்த ஸ்டோரேஜுக்கு அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட் எவ்வளோனா, ஃப்ரீ சோர்ஸில் 15 ஜிபி. எத்தனை ஜிபி? 15 ஜிபி தான் கொடுப்பாங்க. 15 ஜிபிக்கு மேலே ஏறாது. உங்களுக்கு எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது. உங்களுக்கு மெயில் வராது, டிரைவ் வேலை செய்ய முடியாது, டாக்குமெண்ட் வேலை செய்ய முடியாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால நீங்கள் வந்து ஸ்டோரேஜு எப்போவுமே ஒரு 10 ஜிபி ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா 12 ஜிபி, 15 ஜிபி நம்பி வழியவே கூடாது. சரியா?
அதில் தான் எல்லாமே ஈவன் ஆகும். நீங்கள் மெயில் யூஸ் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட்டு எல்லாமே அதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அதே மாதிரி கூகுளில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. கடல் மாதிரி ஒரு கூகுளுங்கிறது ஒரு பெரிய கடல். அதனால தான் கூகுள் ஆண்டவர்னே சொல்கிறாங்க. அதில் வந்து நமக்கு ஃபோட்டோக்காக சூப்பரான ஆப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை தான் உங்களுக்கு ஸ்னாப்சீட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸ்னாப்சீட் எதுக்காக யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதில் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும், பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கணும், இல்லை பிளர் பண்ணணும், நியூஸ் சம்மந்தமாக நீங்கள் வந்து அந்த அந்த ஃபோட்டோவை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சில முகத்தை மறைக்கணும், அது மாதிரி சொல்கிறேன். சில இடத்துல முகத்தை மறைச்சி போடணும், அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் வாய்ஸ் ஆக்சஸ்னு ஒரு ஆப் இருக்குது. வாய்ஸ்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதுவும் கூகுள் கொடுக்குற டூல்ஸ் தான். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே கூகுள் டூல்ஸ். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்பு. இந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, பல பேர் இந்த ஆப்பை இது எதுக்காக வச்சுருக்கிறாங்கன்னே தெரியாது. இந்த ஒரு ஆப் இருந்தால் போதுங்க, நம்ம உலகத்தையே சுற்றி வந்துடலாங்க. நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்பையும் தூக்கிடுங்க, இந்த ஒரே ஒரு ஆப் இருந்தால் போதும். அந்த ஆப் பேர் என்ன? கூகுள் லென்ஸ். கூகுள் லென்ஸ் என்னென்ன வேலை செய்யும் தெரியுமா? நான் அப்புறமே சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் நான் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு வரி எழுதிட்டு இதுக்கு இத்தனை வரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்கேன் பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணும், சர்ச் பண்ணும், எழுத்தை அப்படியே எடுத்து கொடுக்கும், எழுத்தை அப்படியே மாற்றி கொடுக்கும். நான் ஜப்பானில் போய் உக்காந்துக்கிட்டு ஹோட்டலில் போய் ஆர்டர் போட முடியும் சாப்பாட்டுக்கு. நான் தமிழில் பேசி கூகுள் லென்ஸ் மூலிமா அவங்க லாங்குவேஜில் பேச முடியும். அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் லென்ஸில் கொடுக்குறாங்க. அவங்க ஹோட்டலில் என்ன எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த மொழியில். நார்த் இந்தியாவுக்கு போகிறோம், அந்த ஹிந்தி தெரியாது, ஹிந்தியில் வந்து அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. உடனே நம்ம அங்கே போய் ஹிந்தி தெரியாது போடான்னு பட்னியாக வர முடியுமா? சாப்பிட்டாகணும்ல அந்த ஹோட்டலில் போய் அங்கே சாப்பிட்றதுக்கு. அப்படியே நீங்கள் லென்ஸில் காட்டி அந்த வார்த்தைகளை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லணுமோ தமிழில் டைப் பண்ணி அவங்கள்ட்ட பேசலாம். அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுவே வாய்ஸ் பண்ணும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. லென்ஸ்னால் சாதாரணம் கிடையாது. உலகத்தையே ஆராய்ந்து பார்க்குற கண்ணாடி தான் இந்த லென்ஸு. அதனால தான் பேர் பொருத்தமாக வச்சுருக்குறாங்க கூகுள் லென்ஸுன்ட்டு. அப்புறம் சூப்பரான ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு, ஜெமினை ஏஐ. நிறையா பேர் இந்த ஜெமினைலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஜெமினி பிக்சர்ஸ் தெரியும், ஆனால் ஜெமினை ஏஐ தெரியாது. இது வந்து அற்புதமான ஒரு டூலுங்க சார். கூகுள் கொடுக்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். சாட் ஜிபிடி அண்டு மெட்டா ஏஐலாம் பயன்படுத்துகிறவங்க கூகுள் ஜெமினியும் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் இதில் வரும். மொபைலை வச்சுட்டு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிளாஸ். அதில் இன்னமும் நான் நிறைய டூல்ஸ் கொடுப்பேன். அடுத்தது கீபோர்டு. இது என்ன கீபோர்டு தெரியுதா? நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க இந்த கீபோர்டு. நாங்கள் வேறு கீபோர்டு, நான் யூஸ் பண்ணுறது வேறு கீபோர்டு. தமிழ்லே டைப் பண்ணுவோம் நாங்களாம். இருந்தாலும் நீங்கள் வாய்ஸில் போடணும் அப்படி இப்படின்னா கூகுள் கீபோர்டு வந்து பெஸ்ட்டான டூலாக இருக்குது. கூகுள் கீபோர்டை லோகோ பார்த்துங்க, இதுதான் கூகுள் கீபோர்டு. ஜீன்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்களா. இந்த கீபோர்டு நீங்கள் எல்லாருமே வச்சுருக்கணும். சார் இது ஒரு கடல்னா இன்னொரு கடல் இருக்கிறது. இது ஆர்டிக் பெருங்கடல்னா அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கத்தில் இருக்கிறது. அது மாதிரி ஒரு கடல் இருக்குது. இந்த கடலை யாருமே டச் பண்ணுறதே கிடையாது. அந்த கடல் தான் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்துறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. யாரெல்லாம் மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்துகிறீங்களோ அவங்கெல்லாம் ஒரு படி மேலே நிற்பீங்க. யாரோடனா கூகுளை விட ஒரு படி மேலே நிற்பீங்க. ஒரு படி இல்லை, பல படி நம்ம அவங்களோட முன்னாடி நிற்போம். அது ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஒரே ஒரு டூல் தான் நான் இப்போ காட்டியிருக்கேன், மைக்ரோசாஃப்ட்டு வேர்டு டாக்குமெண்ட். எதுக்காக சார்? கூகுள் டிரைவில் 15 GB கொடுக்குறாங்க சார் சொத்து நமக்கு. இவங்க ஒரு 5 GB கொடுக்குறாங்க. அதையும் நம்ம விட்டு வைக்கணும்? அதையும் நம்ம வாங்கிப்போம். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 5 GB, சும்மா காசே கிடையாது. 5 GB நம்ம வச்சுக்கலாம். இப்போ மெமரி கார்டெலாம் நீங்கள் நம்ம வாங்கும் போது நினச்சி பாருங்கள். அப்போல்லாம் 2 GB 1 GB மெமரி கார்டு வாங்கின காலம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இவ்வளோ ஆப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஆப்ஸில் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். நேரில் வந்து ஏன் சார் மைக்ரோசாஃப்ட் வந்து கடலுன்னு சொல்கிறீங்க, அதில் என்ன சார் விசேஷம்? உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறத வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் வந்து சாட் ஜிபிடி. அந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கு பிறகு தான் சாமானியர்கள் கையில் வந்து
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் கையில் இருந்ததுன்னா, பெரிய பெரிய மல்டி மில்லியனரு, பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ChatGPTன்னு ஒன்று வந்தது, அது ஒரு புரட்சி. தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் சரி, கணினி யுகத்திலும் சரி, மொபைல்லையும் சரி, மிகப்பெரிய புரட்சி செய்தது ChatGPT. ஓகேவா? அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அதில் பணம் போட்டு முதலீடு போட்டு ChatGPTயை கொண்டாந்தாங்க. இன்றைக்கி நம்ம 2021 ChatGPT நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ChatGPT வந்து ஒரு 10 நாள்லேயே ChatGPT நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அப்போல்லாம் அவ்வளோ மெசேஜ் கொட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணிட்டாங்க. ஒரு 5 கேள்வி கேள, இதுக்கு மேலே கேள்வி கேட்காத, ஓவராக கேட்டுட்ருக்கேன்னு மிரட்டுது என்னையே. வேணா பணம் கட்டிட்டு கேள்வி கேளுங்குது. ஓகேவா? அதை அந்த ChatGPT கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ChatGPT டூல் இருக்கியா, அதை யார் தெரியுமா நமக்கு கொடுக்குறாங்க? ஓப்பன் ஏஐன்னு ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓப்பன் ஏஐக்கு ஃபண்டு பண்ணவங்க இதோடைய வளர்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தரும் சில கருத்துக்களில் நம்ம எலான் மஸ்க் இருக்கார் பாருங்க, அவர் பெரிய அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணார். டெஸ்லா கம்பெனி ஓனர். அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ChatGPTயோட அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்துட்டு விட்ரா பண்ணிட்டார். இதுக்கு மேலே போனால் நம்ம தலைக்கே துண்டு போட்டுரும் போல இருக்குது இந்த ChatGPT. அதனால இது வந்து மனித குலத்துக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு அவர் பொருளாதார ரீதியாக அவருடைய பிளானிங்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவரெலாம் நம்மளை மாதிரி திங்க் பண்ண மாட்டார். அவர் ஒரு செகண்ட் திங்க் பண்ணார்னா ஒரு 100 கோடி ரூபா சொத்து ஏறிடும். நம்ம நாள் முழுக்க தேய்ன்னு தேய்ச்சி நம்ம சொத்தெல்லாம் கம்பெனியாக கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த கம்பெனி கொடுத்துட்ருக்கோம்? அமேசானுக்கு, ஃப்ளிப்கார்ட்டுக்கு, புக் மை ஷோக்கு, அதுமாதிரி நிறைய கம்பெனிக்கு நம்ம உழைச்சி அவங்கள டெவலப் ஆகிட்டுருக்குமே தவிர நீங்கள் டெவலப் ஆகுறீங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் யாருக்கு பணம் போகுது? மார்க்குக்கு போகுது. கூகுளில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் யாருக்கு போகுது? கூகுள் கம்பெனிக்கு போகுது. அதே ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி காசு வர வைக்கிறது, நமக்கு எப்படி பேர் வர வைக்கிறது, புகழ் வர வைக்கிறது, சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்துடுவீங்க, எனக்கு காசே வேணாம், எனக்கு பணமே நோ நீடு, சமுதாய சேவை செய்யணும்ல நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸை பயன்படுத்த தெரியணும். நீங்கள் புகழ் அடையணும். நிறைய பேர் எனக்குள்ள வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாருமே சரி, இங்கே வந்து நான் வந்து இதை பண்ணி அதை பண்ணி காசு சம்பாதிக்கணும் எண்ணமே சுத்தமாக கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களில் என்னிடம் இருக்கிற வெளிநாட்டு நண்பர்களில் 90% வந்து ஒன்று நம்ம நிறைய பணம் வச்சுருக்குறோம், சேவை பண்ணணும்னு வருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃபெமிலியர் ஆகணும்னு வருவாங்க. நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்தாலும் சரி, நீங்கள் இந்த டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் மொபைல் ஜேர்னலிசம் பண்ணணும்னு வந்துட்டிங்கன்னா, நான் ஜேர்னலிஸ்ட்னு சும்மா உட்காந்துருந்தா பத்தாது. ஒர்க் பண்ணணும், எழுதணும், எழுத்து பிழை இல்லாமல் எழுதணும், அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், தெளிவாக இருக்கணும் அந்த ஃபோட்டோ, அழகாக நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும், அழகாக ஃப்ரேம் வைக்கணும். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க சார். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் சார் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும். அதில் வந்து சில நண்பர்கள் கேட்டாங்க எங்கள்கிட்ட கால் பண்ணி, என்கிட்டையும் அஸ்கர் சார்ட்டையும், சார் ஜேர்னலிசம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 21 வருஷமாக ஜேர்னலிசம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அஸ்கர் சாரும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஜேர்னலிசம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதழியல் தான் அடிப்படை. அதனால தான் எங்களுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் பல ஆண்டு காலமாக நினைவிருந்த காலம் வரைக்கும் எழுதி தான் 2000 இந்த மொபைல்லாம் கையில் வர்ற வரைக்குமே எழுதிக்கிட்டே தான் இருந்தோம். பல பத்திரிகைகளுக்கு, பல தொலைக்காட்சிகளுக்கு, இதுக்கெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தோம். எப்போ இதை கொடுத்தாங்களோ அப்போலேருந்து எழுதுகிற வேலை போய் தடவுற வேலை, தட்டுற வேலையாக மாறிடுச்சு. இந்த பேனா எதுக்காக இருக்குன்னே தேவையில்லை. பேனா எதுக்காக இருக்குன்னே இப்போ வந்துட்டு பல பேர் பேனாவே வச்சுக்கிறது இல்லை, வாட்சு கட்டிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் தூக்கி அந்தர போட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கும் பேனா விடல. நேற்று கூட ஒரு இங்கு பேனா வாங்கிட்டு வந்தேன். இங்கு பாட்டில் இங்கு பேனா. ஏன்னா பழசை நம்ம மறந்துடக்கூடாதுல்ல, பழசை நம்ம கை விட்டுறக்கூடாதுல்ல. அதனால் இது இருந்தாலும் இதுவும் எனக்கு தெரியும். சில பேர் என்கிட்ட இது இருக்குது, இது போதும்னு நினச்சிடுறீங்க. இந்த பேனாவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கட்டும், இது பாக்கெட்டில் பேனா இருக்கட்டும். ஆனால் பேப்பரில் எழுதுனீங்கன்னா நம்ம ரீச் ஆக முடியாது. அப்போ நான் எதில் எழுதணும்? இதில் எழுதணும். எங்கே வைக்கணும்?
எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். எங்கே வைக்கணும்? டிரைவில் வைக்கணும்னு யாரும் சொல்லிடாதீங்க. பாதுகாப்பாக நீங்கள் பின் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் தான் நான் வந்து கூகுள் டிரைவில் வைக்கணும்னு சொன்னனே தவிர, நீங்கள் எல்லா செய்தியும் எழுதி கூகுள் டிரைவ்லேயே வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் மொபைலை யாருமே உங்கள் மெயிலை மற்றவங்களாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால உங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த செய்தி இருக்கும். நீங்கள் எங்கே வைக்கணும்? நமக்கு திறந்து விட்டுருக்கிற சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் வைக்கணும். நம்ம லைக் போடுறதுக்கும் கமெண்ட் போடுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம இருக்கிற ஊருக்கு, நம்ம இருக்கிற தெருவுக்கு, நம்முடைய ஃபேமிலிக்கு நம்மளால் எவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மொபைல் கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ள கருவிகள்லாம் சாதாரணமான விளையாட்டு கருவிகள் கிடையாது. இன்றைக்கி நான் இங்கேருந்து ஒரு டைப் அடித்து ஒரு தட்டுனேன்னா உலகம் முழுக்க என்னுடைய நண்பர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஊரை பேரில் நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கிறோம், நெடுங்காடுன்னு சொல்லிட்டு. உலகம் முழுக்க இருக்கிற எங்களுடைய நெடுங்காட்டு நண்பர்களை அதுக்குள்ளார உட்கார வச்சுருக்கிறோம். எந்த செய்தி போட்டாலும் உலகம் முழுக்க பார்க்குறாங்க. எந்த செய்தி போடுவோம்? உலக செய்தியெல்லாம் போட மாட்டோம். நெடுங்காட்டு செய்தி, எங்கள் ஊர் செய்தியை நாங்கள் போடுவோம். உடனே எனக்கு நான் முக்கியமான செய்திகள் போடும்போது உடனே எனக்கு கால்ஸ் வரும். அதே மாதிரி எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, செய்திகளாக இருந்தாலும் சரி, அரசு துறை சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக துக்க செய்தியாக இருந்தாலும் சரி, உடனடியாக நாங்கள் வந்து துக்க செய்திகளுக்கு உடனடியாக நாங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுடைய மீடியாவில் நாங்கள் போட்டுருவோம். என்னுடைய டைம்லைன்லேயும் போட்டுருவேன், என்னுடைய நெடுங்காடு செய்தியாக இருந்தால் நெடுங்காடு பேஜ்லேயும் போட்டுருவோம். எதுக்காக போடுறோம்? அந்த செய்தி சென்றடையும். அன்னைக்கெல்லாம் பாருங்கள், ஒரு டெலிகிராம் கொடுப்பாங்க, அது போய் டெலிகிராம் ஆஃபீஸ்க்கு போய் சில பேரை அனுப்புவாங்க தகவல் சொல்கிறதுக்கு. நல்ல செய்தி கெட்ட செய்தி இருந்தாலும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவாங்க. நிறைய பேர் சைக்கிளில் போய் செய்தி சொல்லியிருக்கிறோம். நமக்கே நிறைய அந்த காலங்கள்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி அடுத்த செகண்டு தட்டுனா அங்கே போயிடுது. அப்போ அதில் என்னத்தை தட்டுறோம், என்னத்தை பயன்படுத்துகிறோங்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எதுக்காக தெரியுமா சொன்னேன்? இந்த ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் ஏஐ வந்து சில பேர் அங்கே பின்வாங்கும்போது ஒரு பெரிய பிராண்ட் அங்கே உள்ளே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஈடு கட்டுறதுக்கு நீ செய்யப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்த கம்பெனி தான் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓப்பன் ஏஐக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு பெரிய நிறுவனம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். ChatGPT சார். அதான்ப்பா ChatGPT. நான் கேட்குற கேள்வி என்ன, ChatGPTக்கு ஒரு பேக் போனா பேக்ரவுண்டா சப்போர்ட், ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ற பெரிய நிறுவனம் எதுன்னு கேக்குறேன். மைக்ரோசாஃப்ட். நான் இவ்வளவு தூரம் கதை பேசி நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் சொல்றீங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது மைக்ரோசாஃப்ட் சொல்றதுக்கு? ஜேர்னலிஸ்ட்னா எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கிறதே வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஆரம்பிச்சு தான் நான் ChatGPTக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் தான் ஃபர்ஸ்ட். ஆனா காதுல உள்ள மைக்க ஆஃப் பண்ணிட்டு சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சரி, ஓகேவா. மைக்ரோசாஃப்ட் வந்து பெரிய ஃபண்டிங் பண்றாங்க சார் ChatGPTக்கு. அதனால ChatGPTயோட ஆக்சஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து நீ வச்சுக்கடா ராஜான்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுக்குறான். நிறைய அவனுடைய சர்வீஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் பின்னாடி ஃப்ரீயா இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஓப்பன் ஏஐல நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் கூகுள் இமெயில் கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும், மைக்ரோசாஃப்டை லாகின் பண்ணி ஒரே ஒரு மெயில் ஐடி தான், அவுட்லுக்னு ஒரே ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ புரியுதா? நாங்கள் வந்து கொஞ்சம் சற்றே அதிகமாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு என்ன காரணம்னு புரியுதா? எந்த கம்பெனியில் கரெக்டான டூல் இருக்குது, எந்த கம்பெனியில் நமக்கு தேவையான விவரங்கள் இருக்குங்கிறத அலசி ஆராய்ஞ்சி அதை பயன்படுத்த கற்றுக்கிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் அதை போய் கண்டுபிடிச்சி, நான் ஒன்றும் போய் ChatGPTயை கண்டுபிடிக்கல, மைக்ரோசாஃப்டை கண்டுபிடிக்கல, எதையுமே நான் கண்டுபிடிக்கல. எனக்கு அவங்க ஓசியிலே கொடுக்குறாங்க. ஏன் ஓசியில் கொடுக்குறாங்க தெரியுமா? அவங்களுடைய ப்ராடக்டே நம்ம தான். நம்மளை வச்சு தான் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எந்த தேட்டருக்கு நீங்கள் போகிறீங்க, யார் படத்தை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க, எந்தெந்த ஓடிடியெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த ஆண்டவருக்கு தெரியும். எந்த ஆண்டவர்? பூலோக ஆண்டவர், கூகுள் ஆண்டவருக்கு தெரியும்.
மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கு தெரியும். நான் இன்றைக்கி என்னுடைய கிளாஸ் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், உங்களுடைய இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு பிறந்த குழந்தையோடைய ஜாதகம் கூட அந்த கம்பெனிகள்கிட்ட இருக்கிறது. நம்ப முடியுதா உங்களால்? நீங்கள் ஜாதகமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஜாதகத்தை அவன் பார்த்து வச்சுருப்பான். நீங்கள் எந்த நேரத்தில் நமக்கு இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? சாத்தியப்படுத்திட்டாங்க சார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சும்மா நான் கிளாஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி ஒரே ஒரு நட ரிப்பீட் பண்ணுறேன். ChatGPT பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ரூபாய் மதிப்பு 170 ரூபானா நம்ம பயன்படுத்துகிறது ₹1.30. மீதி 168 ரூபா நம்ம கையில் இன்னும் வரவே இல்லை. அப்போ இதை பார்த்துட்டு ஆகா ஓஹோ அப்படி இப்படி அப்படின்னு நம்ம மிரள்றோமே, அப்போ அவ்வளோ பெரிய பவர் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் டெவலப் ஆகிட்டே போகணும் இல்லையா? சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நியூஸஸ் பார்த்துருவோம். மேக்ஸிமம் இந்த கிளாஸில் நான் சொல்லக்கூடிய எல்லா ஆப்புமே மொபைல் ஆப்பு தான், எதுவுமே லேப்டாப் கம்ப்யூட்டர் கிடையாது. நல்லா அந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுங்க, ஓகேவா? நான் இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? சொல்லுங்கள். ஒரு 9:30 வரைக்கும் போகலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஐயா. ஓகே சார், ஓகே சார். ஓகே 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 சார், ஓகே சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்போ தான் நான் உங்களுக்கு செய்திகளையும் கலந்து ப்ராக்டிக்கலோடு கொண்டு வர முடியும். நான் அஸ்கர் சார்ட்ட ஏற்கனவே அனுமதி பெற்று விட்டேன், சாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் 1 மணி நேரத்தில் சொல்கிற விஷயம் கிடையாதுங்க சார். எனக்கு சில பேர் போகலாம் சார், நம்ம என்கொயரி பண்ணிட்டுங்க சார். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற நினப்பு பல பேருக்கு இருக்குது. நான் அந்த ஃபீல் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. முதல் முறையாக எனக்கு வந்தது இந்த கிளாஸில் தான் சார். ஏன்னா எல்லாருமே பயங்கரமாக குடஞ்சி கேள்வி கேட்டாங்க. மோஜோவில் நாங்கள் போட்ட போஸ்டர்லாம் பார்த்துட்டு குடஞ்சி அந்த கேள்வி கேட்குறாங்க சார். ஆனால் கிளாஸ் யார் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சும்மா கேள்வி மட்டும் கேட்டாங்க. ஆனால் அஸ்கர் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நடக்குது சார் அப்படின்ட்டு. சார் அவங்களாம் வரமாட்டாங்க சார், நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதீங்க சார், வரவே மாட்டாங்க சார் அப்படின்னா. கரெக்டாக அவங்க சார் சொன்ன மாதிரி அவங்க கேள்வி கேட்டவங்க அப்படியே போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ நான் சொல்கிறதுல கண்டிப்பாக அவங்க நாங்கள் இங்கே 10 நாள் நாங்கள் சொல்லி கொடுக்குற விஷயத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஒரு 100 விஷயம் சொன்னோம்னா அதில் ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளோ பெரிய நாலேஜ் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு 30 விஷயம் 40 விஷயம் புதுசாக இருக்கும். நானும் அஸ்கர் சாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஓகேவா? இப்போ மோஜோவில் நிறைய விதமான பேசிக் இருக்குங்க சார். அதனால் இதை கொஞ்சம் கடகடன்னு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் சொல்லாமல் போய் கிளாஸ் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் ப்ராக்டிக்கலாக, அது உங்களுக்கு பயன்படுத்தக்கூட முடியாததாக போயிடும். அதனால தான் நான் இது ரொம்ப பக்காவாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறேன். இந்த கிளாஸில் நம்ம ஐமன் இந்த வருடத்து மாணவர்களுக்கும் நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கும் எல்லாத்தையுமே அக்கு வேறே ஆணு வேற பிரித்து ஒரு புக்கு மாதிரி அடித்து கொடுத்துருவேன். அதனால் மோஜோவை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. எந்த ஆப்பு எந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு தான் இந்த வகுப்பை நாங்கள் முடிப்போம். அந்த உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டைப்பில் நியூஸில் பல டைப் இருக்குது சார். நான் என்ன நியூஸ் கொடுக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இனிமேல் நியூஸ்லாம் எழுத போகிறேன், ஃபோட்டோ பிடிக்க போகிறேன், டிசைன் பண்ண போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன், என்ன சார் நியூஸ் கொடுக்குறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். டைப் ஆஃப் நியூஸஸ், மொபைல் நியூஸஸ் தான் எல்லாமே. பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும் சார் உங்களுக்கு, ஓகேவா? பிரேக்கிங் நியூஸை எப்போ கொடுக்கணுன்னா உடனே நீங்கள் கொடுத்துடணும். அப்போ போய் நான் டிசைன் பண்ண போகிறேன், எடிட் பண்ண போகிறேன்ட்டு உட்காந்துருக்கூடாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமோ. சொல்லுங்கள் சார். சார் உங்களுடைய வால்யூம் மியூட் பண்ணிங்க சார். உடனடியாக இந்த செய்தியை தாமதப்படுத்தாமல் கொடுக்குற பிரேக்கிங் நியூஸை ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்டால் கொடுக்க முடியும். எப்போ கொடுக்க முடியும்? நாங்கள் கொடுத்தோங்க சார். சுனாமின்னு ஒரு வார்த்தையே எங்களுக்கு தெரியாதப்போ காரைக்காலில் சுனாமி வந்தது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 24. கரெக்டா? காலையில் 9 மணிக்கு கடலில் அலை கிளம்புது. 9:10க்கெலாம் ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலில் சுனாமி. டிசம்பர் 26 சார் உங்கள் வால்யூம் டிசம்பர் 26 2024. ஓகே சார், தேங்க்யூ.
ஜஸ்ட் அந்த 1 ப்ளஸ் ஆர் மைனஸில் போயிடுச்சு. ஓகே சார். காலதாமதமின்றி வழங்கும் தகவல்கள். பேரிடர்னா உடனே நீங்கள் நியூஸை கொடுத்துடணும். இயற்கை பேருனா அடுத்த செகண்டு ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட் கொடுத்துடணும். ஒரு விபத்து அடுத்த செகண்ட் கொடுத்துடணும். அரசியல் அறிவிப்பு சரி பார்த்துட்டு கொடுக்கணும். சில டுபாக்கூர் வெப்சைட்லாம் இருக்குது. அந்த டுபாக்கூர் வெப்சைட்லாம் போட்டுட்டான்ட்டு இவன் போட்டுட்டான் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி நீங்கள் ஒரு செய்தியாளர்னு உங்கள் அந்த செய்தியை எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் உங்களையே டுபாக்கூர்னு சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சமீபத்தில் உங்களுக்கு அந்த டுபாக்கூர் கதையெல்லாம் சொல்லணுன்னா மனோரமா உயிரோடு இருக்கும்போதே மனோரமா இறந்துட்டாங்க. சரத்பாபு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னங்க? முத்து படத்தில் ரஜினியோட வருவார்ல, சரத்பாபு தானே? ஆமா சார், சரத்பாபு தான் அவங்க. சரத்பாபு உயிரோடே இருக்கிறாரு. பெட்டில் உயிரோட இருக்கிறாரு. இவங்க சாவடிச்சு கண்ணீரஞ்சலி விட்டாங்க. இதோட கொடுமை என்னன்னு வச்சுங்களேன், இந்த டுபாக்கூர் தளம் இருக்குல்ல, அதில் ஒரு தளத்தை நான் சொல்கிறேன், பேர் சொல்லிட்டேன்னு தெரியல. ஒன் இண்டியான்னு ஒரு டுபாக்கூர் இருக்கான். ஓகேவா? அந்த ஒன் இண்டியா டுபாக்கூர் செய்திகள்லாம் நீங்கள் உடனே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களை டுபாக்கூர்னு சொல்லிடுவாங்க. சரியா? அதனால நல்ல பெரிய தளங்களில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் பெரிய தளங்கள்லேயே கொஞ்சம் டைம் கொடுத்து பயன்படுத்தலாம். இந்த மரண செய்தியெல்லாம் வரும்போது நீங்கள் டக்குன்னு இவர் இறந்துட்டாருன்னா உடனே நம்ம தான் முதல்ல போட்டு அவருடைய மரணத்தை உலகத்துக்கு அறிவிக்கணும்னா போடக்கூடாது. உண்மையாக கன்ஃபார்மான்னு பார்த்துட்டு தான் போடணும். சரியா? ஏன்னா நம்மளை டுபாக்கூர்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால இந்த அரசியல் அறிவிப்புகள்லாம் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு அது தேவையில்லை. இயற்கை பேரிடர்கள், விபத்துகள் நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலேருந்து உங்கள் பகுதிக்கு நீங்கள் அறிவிக்கணும்னா உடனடியாக நீங்கள் சொல்லலாம். அதுக்குன்னு சில தளங்கள் இருக்குது சார். இந்த பிரேக்கிங் நியூஸை எங்கே கொண்டு போய் போடுறது? ட்விட்டரில் போடலாம், ஃபேஸ்புக் லைவில் போடலாம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் போடலாம், யூடியூப் லைவில் போடலாம். ஓகேவா? அடுத்தது லோக்கல் நியூஸ், உள்ளூர் செய்திகள் கொடுக்கலாம் சார். உங்கள் பிராந்தியத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் செய்திகளில் கவனமாக இருந்து நீங்கள் உள்ளூர் செய்திகள் கொடுக்கலாம். சாலை பணிகள் நடக்குதுங்க சார். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது சார். உள்ளாட்சியில் ஒவ்வொரு தெருவுலையும் கவுன்சிலருக்கும் வார்டு மெம்பருக்கும் மேயருக்கும் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அதுக்கு ஏகப்பட்ட பேர் களத்தில் இறங்க போகிறாங்க. நீங்கள் மொபைல் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் இறங்கிடலாம் களத்தில். கலாச்சார விழாக்கள் உங்கள் பகுதியில் நடக்குதுல்ல, அதெல்லாம் எடுத்து போடலாம். எதில் கொடுக்கலாம்? கூகுள் டிரைவ்லன்னு சொல்லிடாதீங்க. வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது, பப்ளிக் சர்க்கிள்ஸ் இருக்கிறது, லோக்கல் சர்க்கிள்ஸ் இருக்கிறது, ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சுருக்காங்க லோக்கல் நியூஸ்க்கு. அது மாதிரி யூடியூப் இருக்கிறது. உள்ளூர் செய்திகள் இந்த தளங்களில் கொடுக்கணும். பொலிட்டிக்கல் நியூஸ், அரசாங்க கொள்கை, தேர்தல், அரசியல் விவாதங்கள்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பக்காவாக அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கலாம். உதாரணமாக தேர்தல் பிரச்சாரங்கள், சட்டசபை நிகழ்வுகள், அரசியல் சர்ச்சைகள், இதில் நம்ம பகுதியோடு தொடர்புடையது, நம்ம மாவட்டத்தோடு தொடர்புடையது, நம்ம நகராட்சி ஊராட்சியோடு தொடர்புடையது. உங்கள் நகராட்சியை பற்றி, உங்கள் ஊராட்சியை பற்றி உங்கள் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசினார்னா அது உங்களுக்கு அந்த செய்தி கிடைக்குதுன்னா அதை நீங்கள் ஒரு செய்தியாக மாற்றலாம். அதை பெரிய டிவிக்காரன் காட்டுவானா? அதிகபட்சம் போனால் 1 நிமிஷம், இல்லைன்னா 1 நிமிஷங்கிறதே அதிகம்னா 10 செகண்ட் சொல்லுவான். நெடுங்காட்டில் சாலைகள் சீரமைப்பதற்காக இந்த கோரிக்கையை இவங்க வச்சாங்க அப்படின்ட்டு எங்கள் ஊரை பற்றி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவங்க என்ன பேசுனாங்க, அதுக்கு என்ன ரிப்ளை வந்தது, இதெல்லாம் யார் தேடணும்? நான் தேடணும். எங்கள் ஊரை பற்றி சொல்லிட்டாங்க, அதனால் நான் தேடணும். எங்கள் ஊரில் ஒரு நிகழ்ச்சி கவர்மெண்ட்டு முகாம் நடத்துது, அதில் இவ்வளோ பேர் பயனடைகிறதுக்கான திட்டங்களோட வர்றாங்கன்னா நான் சொல்லணும். அறிவிப்புகள்லாம் நம்ம கொடுக்கணும். ட்விட்டரில் கொடுக்கலாம், யூடியூப்பில் கொடுக்கலாம், வலைப்பதிவுகளில் கொடுக்கலாம், செய்தி ஆப்புகளில் கொடுக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி காட்டுறது ஜஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும்தான். அதே போல் சமூக பிரச்சனைகள், மனித உரிமைகளில் நம்ம கொடுக்கலாம். பாலின சமநிலை, கல்வி, இதெல்லாம் மையமாக வச்சு கொடுக்கலாம். ஃபேஸ்புக்கில் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் கொடுக்கலாம். என்னால் பேச மட்டும்தான் முடியும்னா பாட்காஸ்ட்டில் கொடுக்கலாம். பாட்காஸ்ட்னால் ஆடியோ மட்டும் பேசுகிறது. பாட்காஸ்ட் நியூஸ் சேனல்ஸ் தமிழில் ஏகப்பட்ட சேனல்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. அதே போல் சில பேருக்கு வணிகத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் வணிகத்தில் கொடுக்கலாம். வணிகம் சம்மந்தமான செய்திகள், பொருளாதாரம் சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு விவரம் சூப்பராக தெரியும் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில், இந்தியா அளவில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டினா உங்களுடைய மாவட்ட அளவில் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஆலோசனைகள் சொல்லலாம். நம்ம ஊரில் இந்த தொழில் இல்லை, இந்த தொழில் செஞ்சால் முன்னேறலாம், உங்கள் பொருளாதாரம் வளரும், மக்களுக்கு இது தேவையாக இருக்குது, இதை கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்குங்க சார். அதே மாதிரி சுற்றுச்சூழல் செய்திகள், என்வரான்மெண்டல் சம்மந்தமான செய்திகளை நம்ம எடுத்து காட்டலாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஆக்கிரமிப்புகள், மக்கள் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சுற்றுச்சூழல் செய்திகளாக கொடுக்கலாம்.
பொழுதுபோக்கு செய்திகள் இதுதான் சார் பெரிய லெவலில் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் நியூஸ் கொடுக்கலாங்க சார். திரைப்பிரபலங்கள், திரைப்படங்கள், இசை, கலாச்சார நிகழ்வுகள்லாம் நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக சென்னையில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதம். அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கிற மதுரை மாதிரியான அடிக்கடி ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கும் பல மாவட்டங்கள், அதில் கொடுக்கலாம். சுகாதார செய்திகள், ஹெல்த் சம்மந்தமான செய்திகள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அடுத்த வைரஸ் கிளப்பி விட்டான் சைனாலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த நியூஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கிறது. அந்த கண்டென்ட் அது மாதிரி சுகாதார செய்திகள், விளையாட்டு செய்திகள் கொடுக்கலாம், தொழில்நுட்ப செய்திகள் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் தொழில்நுட்ப செய்திகள் அதிகமாக எங்களுடைய குழுக்குள்ளார நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புதிய சாதனங்கள், பயன்பாடுகள், தொழில்நுட்ப மேம்பாடுகள் பற்றி நாம் தொழில்நுட்ப செய்தி கொடுக்கலாம். எதில் கொடுக்கலாம்? யூடியூப்பில் கொடுக்கலாம், வலைப்பதிவு கொடுக்கலாம், ட்விட்டரில் கொடுக்கலாம், லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான செய்திகள் கொடுக்கலாம், பயணம், உணவு, உடல் நலன், அதுபோல் எவ்வளோ செய்திகள் வேணாலும் நீங்கள் வாழ்க்கை சம்மந்தமாக தொடர்பு படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். அப்போ உணவக விமர்சனங்கள், பயண வீடியோக்கள்லாம் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம், பென்ட்ரெஸ்ட், யூடியூப்பில் கொடுக்கலாம். அடுத்தது குற்றம் மற்றும் விசாரணை. இதில் யாருமே நிறைய பேர் போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இப்போ சென்னையிலேருந்து பேசுனாங்க. அவங்க பேசுனது கேட்டவுடனே எனக்கே எப்படிடா இவங்க இவ்வளோ நியூஸ் கேதர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே இல்லை சார், நான் வீட்டில் உட்காந்துட்டு மொபைலில் எல்லார்ட்டையும் பேசுவேன் சார். தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள்ட்ட பேசுவேன், ஏகப்பட்ட செய்திகள் கிடைக்கும். அவங்க சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியில் கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் பெரிய நியூஸ் சேனலுக்கே அந்த செய்திகள் போச்சு. அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் ரேஷன் அரிசி கடத்துறது. இந்த திருப்பூர் ரேஷன் அரிசி கடத்தலை அது நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் மைண்டில் அப்படியே வச்சிங்க. கேள்வி நான் அந்த அப்போ வரும்போது சொல்கிறேன். அவங்க எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்ட்டு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்தது குற்றம் விசாரணை நம்ம பண்ணலாம். ஒரு செய்தியாளராக நீங்கள் மொபைல் ஜேர்னலிஸ்டாக பண்ணலாம். உங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும்னா பதிவு பெற்ற நிறுவனங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறமே இருக்குது அப்ளிகேஷனு. இவ்வளோ செய்திகள் போதுமா சார்? இதில் இன்னும் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துங்க. நான் உங்களுக்கு இதை காட்டிட்டேன். இப்போ என்னுடைய மொபைலுக்கு போக போகிறேன். ஓகேவா சார்? எப்படி சார் இதை மொபைல்லே பண்ணுறீங்க? இது என்ன சார் மொபைலில் எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறது? நான் உங்களுக்கு மொபைலில் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நேரம் இப்போது 8:55. சரி, உங்கள்கிட்ட திரையில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேசிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகிறேன். சார், மொபைல் ஜேர்னலிஸ்ட்னால் சும்மா கிடையாது. அந்த ஒருத்தவங்க என்கிட்ட பேசுனாங்க சென்னையிலேருந்து. திருப்பூரில் அரிசி கடத்தலை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். ஒரே ஒரு போதை பார்ட்டியை பிடிச்சேன் சார், எல்லாத்தையும் கக்கிட்டான். அவன் எதையோ குடிச்சிட்டு உண்மையெல்லாம் கக்கிட்டானான். உண்மையை கக்கினதோடு இல்லாமல் பேர் வாரியாக சொல்லியிருக்கான். எந்த கடையில் யார் யார் கடத்துறாங்க, அதுக்கு எந்தெந்த ஆள்லாம் பின்னணியில் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் டீம் ஒர்க்காக இதை பண்ணுறாங்க, இந்த அரிசி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தண்ணி வளாவை பிடிச்சி எல்லாத்தையும் கறந்துட்டாங்க. அதோட அதுக்கப்புறமே அவங்க எங்கே போயிட்டாங்க? ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு நியூஸ் கவரேஜ் பண்ணி மொபைல் ஜேர்னலிஸ்ட். உங்கள்கிட்ட என்னங்க இருக்குன்னா மொபைல் இருக்குது. எல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு லேடி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிறாங்க. ஆனால் மொபைலில் வந்து ஜேர்னலிசம் பண்ணுறாங்க, சமூகத்துக்கு சேவையாட்டுறாங்க. அவங்க என்கிட்ட கேட்டது எல்லாரும் கேட்குற ஒரு அதே கேள்வி தான். சார், நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ரெமுலரேஷன் கிடையாது, வருமானம் கிடையாது. நான் இந்த வீடியோலாம் சீக்ரெட்டாக தான் போடுறேன், அதனால் ப்ரைவேட் வீடியோவை தான் போடுறேன். அதனால் நான் உங்களுக்கு ஒன் இண்டியாவை பற்றி சொன்னேன். அவங்க வேலை செய்கிற சேனலே ஒரு பெரிய அரசியல் கட்சியோட சேனல், ஏடிஎம்கேவுடைய டைரக்ட் சேனல். பணமே இல்லை சார், எனக்கு வெறும் செய்தி மட்டும் என் பேரில் கொடுக்குறேன் சார், வருமானமே கிடையாது. உண்மையாக எனக்கு வருமானம் எப்படி பண்ணுறாங்க? மேடம், நீங்கள் வந்த இடம் கரெக்டான இடம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். வருமானம் எப்படி பண்ணுறதுங்கிறது முக்கியம். அது ஒரு கலை. அதனால தான் லேர்ன் அண்ட் ஏர்ன்னு டேக்லைன் போட்டிருக்கோம். சும்மா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சேவை பண்ணுறதுக்காக நம்ம அது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வருமானமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் எல்லாமே பேசிக்கில் வந்து அதோடைய பேக்ரவுண்டில் நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். சொல்லிட்டேன். ஓகேவா? இதுதான் நீங்கள் ஒருத்தட்ட பேசினாலே செய்தியாக்க முடியும். நீங்கள் எப்படி கேள்விகள் கேட்குறீங்க, அதுக்கு என்ன ஆதாரங்கள் திரட்டுறீங்க அப்படிங்கிறத வச்சே செய்தியாக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அப்படியே குருட்டாம்போக்கில் அப்படியே நீங்கள் வந்து நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் மைண்டில் ஏற்றிடக்கூடாது.
ஒரு தகவல் கொடுக்குறாருல, இந்த இந்த போதை பார்ட்டி ஒருத்தர் கொடுக்குறாருல, அவருடைய ரகசியம் காக்கப்பட வேண்டும். அவரை பற்றிய தகவலை ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக நான் வெளியில் சொல்லக்கூடாது. அந்த எத்திக் நீங்கள் மனசில், இதுதான் தொழில் தர்மம்னு சொல்கிறது. நாளைக்கு போய் இதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நான் போராட போகும்போது எனக்கு இந்த ஆள் தான் தகவல் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. இதுதான் சோர்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கும். யார் சோர்ஸு? உங்களுக்கு நான் சோர்ஸு, எனக்கு நீங்கள் சோர்ஸு. நீங்கள் சொல்கிறத நான் செய்தியாக்க முடியும், நான் சொல்கிறத நீங்கள் செய்தியாக்க முடியும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து காட்டியிருக்கேன். நீங்கள் அரசியல், சினிமா சொல்லலாம், அரசியல் சொல்லலாம், பொழுதுபோக்கு சொல்லலாம், வாழ்க்கை சொல்லலாம், எது வேணுமோ சொல்லுங்கள் சார். நீங்கள் அதை ஜேர்னலிஸ்ட்டாக செய்தியாக சொல்ல முடியும் சார். அதுக்கான டூல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சார். எல்லாம் பைசா செலவில்லாத ஃப்ரீ டூல்ஸ். அப்படியே நீங்கள் காசு செலவு பண்ணால் கூட 150 ரூபா கட்டி வாங்கிக்கோங்க, 100 ரூபா கட்டி வாங்க. இந்த மாதிரி டூல்ஸ் தான் நானும் அஸ்கர் சார் சொல்லுவோம். ஓகேவா? வாங்க, என்னுடைய மொபைலுக்கு உங்களை கொண்டு போகிறேன். மொபைல்னால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுத்து அருள வேண்டும். சரியா? அப்படியே மொபைல்னால் கடன்னு பண்ணுவார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. என் மொபைலோடைய ஸ்பீடை இப்போ பார்க்க போகிறீங்க. நான் வந்து வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ராட்பேண்டு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஏன்னா உங்களுடைய சவாலை நான் செஞ்சு பார்க்கணும். நான் வந்து சும்மா உங்கள்கிட்ட அப்படியே மொபைலில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் பாட்டுக்கு லேப்டாப்லேயே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் எந்த அளவு எப்படி நம்புவீங்க? நம்ப மாட்டீங்கல்ல. அதனால தான் மொபைலில் நான் எடுக்கிறேன் வகுப்பு. எங்கேருந்து வரப்போகிறேன் அப்படின்னு பார்க்கல, என்னுடைய மொபைல்லேருந்து வரப்போகிறேன். எப்படி வரப்போகிறேன்? இப்போ தான் லிங்க்குள்ளே போகிறேன். நான் பேசிக்காக உள்ள பேசிக் டூல்ஸ் தான் இப்போ சொல்லிடுறேன். சரியா? இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய மொபைல் கனெக்ட் பண்ணுறேன். மொபைல் கனெக்ட் ஆகிட்டுருக்கு, நம்ம மீட்டிங்கோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்ட் கொடுத்துட்றேன். உடனே ப்ராட்காஸ்ட் கொடுத்து நான் என்னுடைய மொபைலுக்கு வந்துடுறேன், மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுறேன். இப்போ நான் கண்டுபிடிக்கணும். அப்பாடா வந்துருச்சு. பின் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் பார்க்க தேவையில்லை, என் ஸ்க்ரீனை தான் பார்க்கணும். இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஸ்பாட்லைட் பண்ணணும். ஸ்பாட்லைட்னா என் மொபைல் மட்டும் தெரியும். இப்போ தெளிவாக இருக்காங்க சார்? தெளிவாக இருக்குங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் ரீஜாயின் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணல, இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். சார் வேறு யாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டாம். சார் வேறு யாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டாம். நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். இல்லை, நான் என்னோட மைக்லேருந்து ட்ரை பண்ணுறேங்க சார். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதாங்க சார்? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். கேக்குது சார். ஸ்க்ரீனை உங்களால் பார்க்க முடியுதா? முடியுது சார். மொபைல் ஸ்கிரீன் பார்க்க முடியுது. முடியுது சார், பார்க்க முடியுது. மொபைல் ஸ்கிரீன் தெரியுது சார். மொபைல் ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, இப்போ ஸ்பாட்லைட் வைக்கிறேன். ஸ்பாட்லைட்னா என்ன சார்? கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவு லைட்டிங் கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மேலே உள்ள லைட்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல. ஷேர் ஸ்க்ரீன்.
இப்பதான் கனெக்ட் ஆகுதுங்க சார். ஆடியோ கிளியரா இருக்காங்க சார். பக்கா கிளியரா இருக்கு சார். சார் ஆடியோ சூப்பரா இருக்கு சார். ஓகே. நான் இப்ப என்னுடைய மொபைல் ஆடியோல தான் பேசுறேன். மொபைல் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்ப என்னுடைய ஸ்கிரீனுக்கு போறேங்க சார். இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா காட்ட போகிறேன். முதல்ல கூகுள் டாக்குமெண்ட்ஸ். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல என்னுடைய ஒரே ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேங்க சார். இது வந்து நான் 15 GB எனக்கு பத்தலங்கிறதால மேற்கொண்டு மாசம் 130 ரூபா கட்டுறேன். அதனால எனக்கு வந்து 100 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ஜிபினா 115 GB இதுல ஸ்டோரேஜ். ஓகேவா? இதுல தான் சார் உங்களை இது நீங்க எதுல எழுதினாலும் சரி, நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இந்த இடமா இருக்கணும். உதாரணமா இப்ப நான் வந்து டிஜிட்டல் டிசைனிங் கிளாஸ் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சனி ஞாயிறுல. அதுக்காக நான் ஒரு கிளாஸ் நோட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச நிறத்துக்கும் உங்களுடைய குணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அத பத்தி ஒரு ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன், நியூஸ் ஆர்டிகல் மாதிரி. இத வந்து நான் இதுலதான் வச்சிருக்கேன். இன்னும் நான் இதை பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இத பாருங்க நான் எப்படி எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நிறம் சார் உளவியல். கருப்பு கலருக்கு என்ன உளவியல் இருக்கு? உங்களுக்கு கருப்பு கலர் பிடிச்சா நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு கருப்பு கலர் பிடிச்சா அதோட சைக்காலஜி என்ன? ஓகே. உங்களுக்கு சிவப்பு கலர் பிடிச்சா அதனுடைய சைக்காலஜி என்ன? உங்களுக்கு ஊதா கலர் பிடிச்சா அதோடைய சைக்காலஜி என்ன? உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிச்சா, ஆரஞ்சு பிடிச்சா, நீல நிறம் பிடிச்சா, இது வந்து நான் எழுதின ஒரு ஆர்டிக்கல், நான் தயாரித்த ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல எழுதி இருக்கிறேன், டிசைன் பண்ணிருக்கிறேன். பாத்தீங்களா? கரெக்டா அலைன்மெண்ட் எவ்வளவு பக்காவா கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நீங்க எடுங்க. முதல்ல எடுத்தவொடனே பெரிய எழுத்து, அப்புறம் ஒரு இமேஜ், அப்புறம் அடுத்தது, அப்புறம் போக போக சின்ன ஃபாண்ட் சின்ன சைஸ்க்கு மாத்திருக்கேன். இது எல்லாமே கூகுள் டாக்குமெண்ட்ல தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதை எழுதிட்டு இப்ப என்ன பண்றேன், நம்ம குரூப்புக்கு ஷேர் பண்ண போறேன். பண்ணி பாப்போமா? சென்ட காப்பி பிடிஎஃப். இப்ப நான் சென்ட காப்பி கொடுத்தோம்னா அது என்ன கேக்குது? என்ன ஃபார்மட்ல பண்ண போறீங்க சார்? பிடிஎஃப் பண்ண போறீங்களா, வேர்ட் டாக்குமெண்டா பண்ண போறீங்களா? பிடிஎஃப் தான் பண்ண போறேன். பிடிஎஃப் பண்ணிட்டு நம்ம ஐமன் குரூப் நான் எழுதுனது வெறும் வேர்ட் டாக்குமெண்டா தான் எழுதியிருக்கேன். நான் பிடிஎஃப் இதுல ஸ்கிரிப்ட்ல போய் எழுதல, பிடிஎஃப் டூல்ல போய் எழுதல. வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அதை வந்து பிடிஎஃப் உங்களுக்கு நான் நீங்க இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும், பத்திரப்படுத்திக் கொள்ள முடியும். எது எழுதினாலும் பர்ஃபெக்டா எழுதணும்னா டைரக்டா இதுல எழுதுனீங்கன்னா சூப்பரா நீங்க எழுதுங்க. இதுல வந்து நிறைய கலர்ஃபுல்லான பக்கங்கள் நான் நிறைய போட்டிருக்கிறதால இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுல போடணுங்க, டெலிகிராம்ல போடணுமா இல்ல வாட்ஸ்அப்ல போடணுமான்னு கேட்கும். அப்ப நீங்க வாட்ஸ்அப்பை கொடுத்து சார் எனக்கு ஸ்கிரீன் தெரியல, எனக்கு மட்டும் தானா லிங்க் அதுல வந்து நிறைய டீடைல் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். இல்ல ஃபுல்லா ஒரு ஃபைல் அப்படியே சார் ஸ்கிரீன் தெரியுது. ஓகேவா? இதுதான் பேசிக். அடுத்தது இதுல என்னென்ன டைப்ல வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் எடுக்கறதால நான் அடுத்த செக்ஷனுக்குள்ள உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை என்னுடைய டாக்குமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? மொபைல் டேட்டா ஹேங் ஆகுது. இது உங்களுடைய நிறம் சார்ந்த சைக்காலஜி. சிஸ்டம் ஸ்கிரீன் தான் தெரியுது, மொபைல் டேட்டா போட்டோம்னா பேக் பேஸ் போய்டும். சார் மைக் மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க சார். பிரபாகரன் சார். இல்ல சார் மொபைல்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. மொபைல் டேட்டா ஸ்லோவா இருக்கனால இதுவாயிருச்சு, நினைக்கிறேன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ கூகுள் டாக்குமெண்ட்ஸோடைய ஷேரிங்கில் நம்ம இருக்கிறோம்.
ஷேரிங்லேருந்து கேன்சல் பண்ணி நான் பேக்கில் வரேன். கொஞ்சம் சார் ஆடியோவே வரல சார். பார்க்கறதுக்கும் நான் பேசுறது கொஞ்சம் உடைய clearness வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஷேரிங்ல நம்ம இருக்கிறோம். ஷேரிங்ல இருந்து கேன்சல் பண்ணி நான் பேக்ல வரேன். கொஞ்சம் இதுல நான் பார்க்கறதுக்கும் இப்போ பேசுறது பாருங்க கொஞ்சம் சார், இதுதான் நம்ம டிலேனஸ் வருது. கொஞ்சம் இன்டர்ஃபேஸில் வெயிட் இருக்கோங்க பண்ணுங்க. சார். இதுதான் கூகுள் டாக்குமெண்டைய இன்டர்ஃபேஸு. ஓகே, இப்போ பாருங்க சார், இதுதான் நம்ம இன்டர்ஃபேஸ்ல இருக்கோங்க சார். இதுதான் கூகுள் டாக்குமெண்டைய இன்டர்ஃபேஸ். ஓகே, ஓகே, சூப்பர் சார். சூப்பர் சார். இந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இதுல வந்து ரீசெண்டா நம்ம என்னென்ன ஃபைல் கொண்டு போறோம் அப்படிங்கறத இந்த ரீசெண்ட் ஆப்ஷன்ல பாத்துக்கலாம். லேட்டஸ்டா உள்ளதெல்லாம் நீங்க அதுல பாத்துக்கலாம். போய் இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு உள்ளது வேணும்னா இந்த ரீசெண்ட்ல பாத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் நம்ம வச்சிருக்கோம்னா அந்த டாக்குமெண்ட் ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டார் ஆப்ஷனு வாட்ஸ்அப்லயும் இருக்கு. அதே ஆப்ஷனு கூகுள்லயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மத்தவங்க நம்மளோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய டாக்குமெண்ட்லாம் ஷேர்ட் வித் மீ டாக்குமெண்ட்ல இருக்கும். ஓகேவா? ஆஃப்லைன்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர்லாம் வச்சிருந்தீங்க, லேப்டாப்ல அப்படி இல்ல உங்க ஸ்டோரேஜ்ல வச்சுக்கணும்னா கூட ஆஃப்லைன் ஆக்சஸ்ல ஓரளவுக்கு அவங்க பர்மிட் பண்றாங்க. நீங்க உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ல ஆஃப்லைன்ல கூட ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஆனா நம்மளுடைய டிவைஸ் ஸ்டோரேஜ்ல அது சேவ் ஆகும். அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாததெல்லாம் நீங்க குப்பை தொட்டியில போட்டுடலாம். பின்னில போட்டுட்டு பின்ன டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் கிளியர் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபைல் சுத்தமா தேவையில்லாத சூழ்நிலை வருதுன்னா நீங்க வந்து அதை வந்து பின்னில போட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவ், கூகுள் டிரைவ் அந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸோடைய உள்ள வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம எதுல கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல எதுல ஒர்க் பண்ணாலுமே கூகுளை பொறுத்த அளவுக்கு எல்லாமே டிரைவ்ல தான் சேவ் ஆகும். நீங்க மெயிலா இருந்தாலும் சரி, கூகுள் டிரைவா இருந்தாலும் சரி, கூகுள் டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, கூகுள் எக்ஸலா இருந்தாலும் சரி, கூகுள் பிபிடியா இருந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து டிரைவ்ல தான் ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் வைப்பாங்க. அதனால நீங்க இது வரைக்கும் பயன்படுத்தாம இருந்திருப்பீங்க. பயன்படுத்தாம இருக்கிறதால உங்களுக்கு அதனுடைய பயன்பாடுகள் வந்து தெரியாம இருக்கும். இப்ப நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சர்வீஸா மாறிடும். இப்ப நான் எத்தனை வருஷம் இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய ஸ்கிரிப்டிங் டாக்குமெண்ட்ஸ் கூட இதுக்குள்ளார நான் வச்சிருக்கேன். அதனால இதை எடுத்து திருப்பி நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கூகுள் டிரைவுக்கு வந்துட்டேன். இப்ப அங்க பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எழுதுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். எழுதிக்கலாம், படம் போட்டுக்கலாம், அது மட்டும்தான் பயன்படும். மற்றபடி நீங்க வீடியோவா கொண்டு வரணும், ஆடியோவா கொண்டு வரணும்னா வேற இடத்துல நீங்க போட்டுட்டு அது ஒரு லிங்கா கொண்டு வந்து அங்க வச்சுக்கலாம். ஒரு யூடியூப்ல போட்டுட்டு அந்த லிங்கை கொண்டு வச்சுக்கலாம். ஒரு போட்காஸ்ட்ல போட்டு அதோட லிங்கை கொண்டாந்து வச்சுக்கலாம். படங்கள் நேரடியா ஏற்றிக்கலாம், எழுத்துக்களை நேரடியா ஏற்றிக்கலாம். நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், லே அவுட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து அவுட்புட்டா நீங்க டாக்குமெண்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் டிரைவுக்கு வந்துட்டேன். கூகுள் டாக்குமெண்ட்ஸ் பிறகு டிரைவுக்கு வந்துட்டேன். அதுக்கு இதுக்கு மேஜர் வித்தியாசத்தை பாருங்க. அப்படியே நான் ரோல் பண்றேன். இது என்னுடைய டாக்குமெண்ட்ஸ். அதே டிரைவ்லயும் நான் போட்ட உங்களுக்கு எடுத்து காட்டின நிறத்துக்கும் குணத்துக்கும் அது காட்டுது பாருங்க. அதே போல என்னுடைய முக்கியமான சாஃப்ட்வேர்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கேன். அடோப் ஆடிஷன், ஆடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங்கான லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அதுக்குள்ளார வச்சிருக்கேன். அதே போல பிஎன்ஜி இமேஜ் வச்சிருக்கேன். கூகுள் ஃபார்ம் எங்க இருந்து ஒர்க் ஆகுது தெரியுதா? டிரைவ்ல இருந்து தான் ஒர்க் ஆகுது கூகுள் ஃபார்ம். அதே போல இமேஜஸ், பிடிஎஃப், எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் ஜிப் ஃபைல், இந்த ஃபோல்டர்னு ஒண்ணு வருது பாருங்க, அது ஜிப் ஃபைல். இது எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் எக்ஸல் அது இது எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளதான் சார் வச்சிருக்கேன். இன்னும் நான் எங்களுடைய ரேடியோ ஒர்க்குக்காக நான் எழுதக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், நான் பத்திரிகைகளுக்காக, நம்ம சமூக வலை ஊடகங்களுக்காக எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு, கூகுள் டிரைவ்ல இருக்கு. சரியா? இது ரெண்டையும் நம்ம காட்டி விட்டோம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்க்கு போறேன்.
கூகுள் டிரான்ஸ்லேட் முக்கியமான ஒரு ஆப். எல்லார் கையிலயும் இந்த ஆப் வந்து கண்டிப்பா இருக்கணும். எந்த இங்கிலீஷ்ல கிடைச்சுன்னா தமிழ்ல மாத்திக்கலாம், தமிழ்ல உள்ள செய்தி இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். இப்பெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ்ல எழுத தெரிஞ்சா அழகா தமிழ்ல எழுதிட்டு இதுல போய் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் சில வார்த்தைகள் சரியா ஃபார்மேஷன் ஆகாம இருந்தா கூகுள் ஜெமினைல போயிட்டு அல்லது சாட் ஜிபிடில போயிட்டு அல்லது மெட்டா ஏஐல போயிட்டு ஃபைன் டியூன் மை கண்டென்ட், இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, ஃபைன் டியூன் மை கண்டென்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராம்ப்டை எழுதிட்டு கட்டளை, ப்ராம்ப்ட்னா இதை செய்யுன்னு நம்ம கொடுக்குற ஒர்க் பண்ணி கொடு அப்படிங்கிறது தான் இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராம்ப்ட் என்ன ப்ராம்ப்ட்? ஃபைன் டியூன் மை கண்டென்ட் அப்படின்னு கொடுத்து இதுல வர்ற அப்படியே மெசேஜ் தூக்கி அங்க போட்டீங்கன்னா அது ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துரும். ஒண்ணு பிராக்டிகலா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து ஃபைன் டியூன் பண்ணி காட்ட போறேன். சரி, அங்க எங்கேயும் போக வேண்டாம். கூகுளுக்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு நியூஸ் எடுத்து தமிழ்ல ஒரு செய்தி எடுக்க போறேன். அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஏஐல அழகுபடுத்தி காட்டுறேன். இல்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு வேணாலும் மாத்திக்கலாம். ரெண்டுமே வேலை செய்யுது. சாட் ஜிபிடி ரெண்டு வேலையுமே செய்யுது. தமிழ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்துவோம். ஓகேவா? வேர்ல்டு ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு அடிக்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு எழுத்தாதான் காட்டுவேன். அடுத்தடுத்த வகுப்புல படம் போடுறது, வீடியோ போடுறது, ஏஐட்ட போறது எல்லாத்தையும் நான் காட்டுவேன் உங்களுக்கு. என்டிடிவி மிகப்பெரிய சேனல். எல்லா நியூஸும் பாத்தீங்க. இது நியூ யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவரு வந்துட்டாருல, அமெரிக்க அதிபர் வந்துட்டாருல, ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப். அரசு அமைச்சரவையெல்லாம் மாறிடுச்சு. சரி, நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்துட்டு இருக்கிறதால எலான் மஸ்க நான் வந்து எடுத்துக்கிறேங்க சார். விளம்பரம் போடுறான். இப்பதான் எலான் மஸ்க் நியூஸ் வருது. ரொம்ப எடுக்கல. இங்கிலீஷ்ல இருந்து எடுக்கிறேன் சார். ஆஸ் அ மோஜோவா ஒரு பெரிய நியூஸ நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். எனக்கு சோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னா நீங்க பாத்துருப்பீங்க. என்டிடிவில இருந்து எடுக்கிறேன் சோர்ஸ். இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு எங்க போறேன்? எவ்வளவு ஆப் வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. டைரக்டாவே சாட் ஜிபிடி கூட போலாம். அதனால டிரான்ஸ்லேட்ல போட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரலாம். நான் டைரக்டா சாட் ஜிபிடிக்கே வந்துடுறேன். டைம் கருதி நான் டைரக்டா சாட் ஜிபிடிக்கு வந்துடுறேன். என்ன வேலை செய்து பாருங்க. ஓகே, நியூஸ் கிடைச்சிச்சா பாருங்க. காப்பி. இந்த நியூஸ் கண்டென்ட்டை அப்படியே தூக்கி செய்தியா போட்டுடலாம். இங்க அடுத்தது என்னுடைய வாட்ஸ்அப்க்கு போறேன். உலக செய்தி கொடுக்க போறேன் சார். ஆஸ் அ மொபைல் ஜேர்னலிஸ்டா எலான் மஸ்க் மற்றும் அனைத்து ஜனநாயக விரோத இயக்கங்களையும் இணைக்கும் சிதைவின் கதை சொற்கள். குறிக்கையில் சில வருடங்களுக்கு பிறகு பிறப்பு விதங்கள் மீதான அதே கவலை எலான் மஸ்க் தினசரி சமூக ஊடக செயல்பாடுகளின் முக்கிய வாசகமாக மாறியது. இந்த விளக்கத்துடன் உங்கள் கருத்தை இந்த மாதிரி குழப்பி வச்சிருக்கு. சரியா? குழப்பி வச்சிருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே குழப்பிட்டுனா அப்படியே விட்டுற மாட்டோம். அடுத்தது என்ன பண்றேன்னு பாருங்க. விடாமுயற்சி தான் வெற்றி தரும். விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. ஓகேவா? அதனால இந்த செய்தியில என்னடா இப்படி குழப்பதுன்னு பாக்காதீங்க. நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்தது
நீங்க சைன்இன் பண்ணிட்டு வாங்குது. அந்த சைட் சைன்இன் பண்ணிட்டு வாங்குது. வேற சோர்ஸ் கூட போலாம். நீங்க இவங்கள்ட்ட தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற சோர்ஸ்ல கூட நீங்க போகலாம். காப்பி பண்றேன். என்ன பண்றேன்னு தெரியுதா? காப்பி பண்றேன். சாட் ஜிபிடில போய் பேஸ்ட் பண்றேன். என்னதான் சொல்லியிருக்காரு மனுஷன் பாப்போம். அவர் சின்ன வயசுல அவர் கண்ட கனவெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய கோடான கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஜெக்டா மாறிட்டு இருக்குங்க சார். விண்வெளி ஆராய்ச்சி, பால்வெளி ஆராய்ச்சி. உண்மையா எலான் மஸ்க் எல்லாம் நினைச்சோம்னா அப்படியே ஓகே. இது கொஞ்சம் இந்த நியூஸா இருக்கு. வேற நியூஸ்க்கு போயிடுவோம். வேர்ல்டு ட்ரெண்டிங் நியூஸ்ல வேற சேனலுக்கு போறேன். நமக்கு என்ன சேனலா கிடையாது, ஏகப்பட்ட சேனல் இருக்கு. இந்துஸ்தான் டைம்ஸ் இருக்கு, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு, பிபிசி இருக்கு. பிபிசி இங்கிலீஷ் வெப்சைட்டுக்கு போறேன். எங்க பார்த்தாலும் இவர் தான் வராரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு செய்தி? எந்த சைட்டுக்கு போனாலும் முதல்ல எலான் மஸ்க் தான் இருக்கிறாரு. அப்புறம் ட்ரம்ப் செய்தி தான் இன்னைக்கு வேர்ல்டு ட்ரெண்டிங். இப்ப இந்த நியூஸ காப்பி பண்ணிக்கிறாங்க சார். என்னுடைய சாட் ஜிபிடிக்கு வராங்க சார். அப்படியே போடுறாங்க சார். அப்படியே அடுத்த ப்ராம்ப்ட பாத்துங்க. கரெக்டா நான் என்ன ப்ராம்ப்ட் போடுறேங்கறத மட்டும் கவனிச்சுங்க. இந்த ப்ராம்ப்ட மட்டும் கொடுத்தீங்கன்னா எந்த நியூஸ் வேணாலும் நீங்க இதே பாணியில கொண்டு வரலாம். ரீட் அண்ட் ஃபைன் டியூன் மை கண்டென்ட் இன் தமிழ். நான் குத்து மதிப்பா தான் நியூஸ் எடுத்திருக்கேன். கான்செப்ட் புரியணுங்கிறதா முக்கியம். இவர் என்ன நியூஸ் போடுறாருங்கிறத முக்கியம் கிடையாது. ஓகேவா? இது ஏதோ ஒரு கலவரத்துல மன்னிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த ஒரு அடி வாங்கின காவலர் எதிர்க்கிறார். அந்த செய்தி எப்படி நியூஸ் எடுத்துட்டேன் பாத்தீங்களா? தமிழ்ல இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த நான் ஆங்கில நியூஸ் எடுத்தேன்ல, அதுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. அத சோர்ஸா வச்சுக்கிட்டு நம்ம எழுதின மாதிரி எழுதியிருக்கேன். ஃபைன் டியூன் மை கண்டென்ட் இன் தமிழ் கொடுத்துட்டேன். இது நம்ம நியூஸ். ஓகேவா? இந்த நியூஸ காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இதோட அப்படியே தூக்கி நியூஸ் கிடைச்சிட்டுன்னு போட்டக்கூடாது. இதுல என்ன இருக்கு, ஏது இருக்கு, இதை இன்னும் எப்படி ஷார்ட் பண்ணலாம், சுருக்கமா பண்ணலாம், 2 வரியில எப்படி சொல்லலாம், 4 வரியில எப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி பார்க்க வேண்டும். இந்த மாதிரி வேர்ல்டு நியூஸ் தான் என்னுடைய கண்டென்ட்னா நீங்க ஈஸியா இந்த டிரான்ஸ்லேட்டர் ஆப்பையும் இந்த கூகுளையும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட முடியும். இப்ப நான் இன்னைக்கு அறிமுக வகுப்பா இருக்கிறதால நான் வந்து ஜஸ்ட் இது இப்படிதான் இருக்குங்கிறது தான் உங்கள்கிட்ட வகுப்பை காட்டியிருக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த மாதிரி பேச்சே கிடையாது. எல்லாமே செயல் வீச்சு தான். மொபைல்லயே நான் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா செஞ்சு காட்டிடுவேன். எனக்கு இன்னமும் நம்ம இதே மாதிரி வகுப்புகள் வந்து தேவை ஏற்பட்டால் 1.5 மணி நேரம் நான் எடுக்கிறேன் உங்களுக்காக. மொபைல் ஜேர்னலிசத்துல நம்ம புரட்சியை ஏற்படுத்தணும். சரியா? நான் இப்ப என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே. இப்போ என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டா சார்? தெளிவாக வந்துட்டேனா சார்? நான் வந்துட்டீங்க சார். சார் ஒரே ஒரு விஷயத்த பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. நம்ம மொபைலில் பண்ணும்போது அந்த மொபைலுக்குள்ள
கெப்பாசிட்டியில் தான் நான் பண்ண முடியும். அதுக்குள்ள ஸ்பீடு, அதுக்குள்ள ரேமு, அந்த மொபைலுடைய பிராண்டு எப்படி, அதோடைய போர்டு, ப்ராசஸரு எல்லாமே இருக்குது. அதனால நான் இப்போ லேப்டாப்பில் என்ன எடுக்க சொன்னீங்கன்னா நான் இப்போ எடுத்த சப்ஜெக்டை 5 நிமிஷத்தில் எடுத்துருவேன். அதே மொபைலில் எடுக்கும்போது எனக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தேவைப்படுது. அதனால் செக்ஷனாக போவோம். ஒரு ஃபோட்டோனா, இந்த நான் உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுல சென்ஸ் இருக்குது. நான் எப்படி இங்கே உட்காரணுங்கிறதுல ஒரு சென்ஸ் இருக்குது. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் வெளியில் போகிறேன்னா நான் என்னென்னலாம் கையில் வச்சுருக்கணுங்கிறதுல ஒரு சென்ஸ் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இந்த நான் என்னுடைய கேமரா செல்ஃபியில் நான் வரப்போகிறேன்னா ஒரு சூப்பரான பனியன் கிளாத்தால் என்னுடைய ஃப்ரண்ட் கேமராவை துடைக்கணும், பேக்கு கேமராவை துடைக்கணும். சும்மா நார் மாதிரி இருக்கிற துணியில் துடைக்கக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகிடும். பனியன் கிளாத்தில் துடைக்கணும். கண்ணாடியை கூட நீங்கள் பனியன் கிளாத்தில் தான் துடைக்கணும். நீங்கள் உக்காந்து ஒரு செய்தியை சொல்ல போகிறீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுடைய ட்ரெஸ் இருக்கணும், உங்கள் ஃப்ரேம் பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்களுடைய வாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்களுடைய லைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்படியான பர்ஃபெக்டெல்லாம் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன தேவை? பெரிய சேனலில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் கொண்டு வருவாங்க. சும்மா அப்படியே ஃபோட்டோகிராஃபி, அப்படியே வீடியோகிராஃபின்னு விட்டுற மாட்டாங்க. அவன் ஃபோட்டோகிராஃபினா அவன் வந்து கிளீனர் மாதிரி, லாரியில் கிளீனர் மாதிரி அவன் ஓடிட்டுருப்பான் 5 வருஷம், அப்புறம் தான் அவன் டிரைவிங்க்கு வருவான். அது மாதிரி தான் இந்த ஃபீல்டுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கஷ்டங்களை வந்து இந்த ஆண்ட்ராய்டு தொழில்நுட்பம் வந்து தூக்கி எறிந்து விட்டது. நீங்கள் பர்ஃபெக்ஷனை இங்கேயே கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய சேனல்லலாம் நம்முடைய நியூஸு ப்ரமோட் ஆகும். சாதாரணமான ஆட்களாக இருக்கிறவங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிக பிரபலமான நபர்களாக மாறி இருக்கிறார்கள். பெஸ்ட்டு மொபைல் ஜேர்னலிஸ்ட் இன் யூடியூப் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா மதன் கௌரி தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 80 லட்சம் பேரை உட்கார வச்சுருக்காரு சார் அவருடைய சேனலில். 80 lakhs. எந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டாலும் வந்து உட்காந்துருக்காங்க உங்கள் வீட்டில் பேட்டி கொடுக்குறதுக்கு. அது மொபைல் ஜேர்னலிசம்னே சொல்லலாம். அவர் பண்ணுற மொபைல் ஜேர்னலிசம் என்ன தெரியுமா? ட்ரெண்டிங் நியூஸ் அப்படிங்கிறது தான் ஒரே ஃபார்முலா. அது 3 விதமான ட்ரெண்டிங் இருக்கிறது. வேர்ல்டு ட்ரெண்டிங்கு, நேஷ்னல் ட்ரெண்டிங்கு, ஸ்டேட் ட்ரெண்டிங். இந்த 3 ட்ரெண்டிங்கில் ஒரு கம்பேரிசன். எப்போ கம்பேர் பண்ணுறோம்? காலையிலேருந்து இன்றைக்கி காலையில் நேற்று நைட்லேருந்தே வச்சுங்க, நேற்று நைட்லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் பரபரப்பு. அதுக்கு மேலே பரபரப்பு அடங்கிடுது. அதுக்கு மேலே சில பேர் நம்மளை மாதிரி சில பேர் ஓவராக யூஸ் பண்ணுறவங்க இருக்கோம். நான் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மொபைல் பார்க்குறத. எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைட்டில் மொபைல் பார்க்குறத குறைக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த 9 மணிலேருந்து மறுநாள் சாயந்தரம் ஒரு 4-5 மணி வரைக்கும் நடக்கிற செய்திகள் இருக்குல்ல, இந்த செய்திகளில் வேர்ல்டு ட்ரெண்டிங் எது, இந்தியாவில் ட்ரெண்டிங் எது, தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் எது, இந்த 3 ட்ரெண்டிங்கில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் எது? அவ்வளோதான் சார் ஃபார்முலா. ஒரே நிமிஷத்தில் நான் சொல்லிட்டேன். 30 செகண்டு தான் சொல்லிட்டேன். இந்த ஒரு ட்ரெண்டிங்கை வச்சுக்கிட்டு கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 8 வருஷம் டெய்லி நியூஸ். வேர்ல்டு ட்ரெண்டிங்கு உலகமாக, இந்தியாவா, தமிழ்நாடா, எந்த செய்தியை இன்றைக்கி சொல்கிறது, அதில் ஒரு செய்தியை எடுத்துக்கிறது. அதை பற்றி செய்திகளை திரட்டுவது. எங்கே திரட்டணும்? நான் இப்போ திரட்டினேன் பார்த்தீங்களா, NDTV, BBC, ஏகப்பட்ட சேனல் இருக்குது. என்னென்ன வெப்சைட் இருக்குது, என்னென்ன நியூஸ் இருக்குன்னு நம்ம ஐமன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா தடவை காட்டியிருக்கோம். நியூஸ் வெப்சைட்ஸு, நியூஸ் சோர்ஸஸ்ஸு, அதே மாதிரி செய்தி முகமைகள் இருக்கிறது. UNI, RNI, PTI, அது மாதிரி ஏகப்பட்ட செய்தி முகமைகள்னா என்ன சார்? நான் கேள்விப்பட்டதே இல்லையே சார், சில பேர் நினைப்பீங்க. பிரபாகர் சார், ஏஜென்சிஸ் 9:30 ஆகுது சார், கொஞ்சம் குயிக்கா அந்த கம்ப்ளீட் பண்ணுங்க. முகமைகள்ல இலவசமாகவே நமக்கு நிறைய சோர்சஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த செய்திகளை எல்லாம் நாம சார் பேசுறது கேக்குதா? ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறது கேக்குதுல சார் எல்லாருக்கும்? கேக்குது. 9:30 ஆகுது சார், அலாட்மெண்ட்டுக்கு தான். வேற ஒன்று. ஓகே சார், நான் இப்போ முடிச்சிடுறேங்க சார். ஏன்னா நியூ கமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்காக நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து இதழியல் செய்தியாளராக மாறுவதற்கு
நிறைய கருவிகள் நம்மோட இருக்கிறது. அந்த கருவிகள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது. அங்கே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்குல்ல, அதில் திரை இருக்கிறது. அந்த திரையை விலக்கி காட்டுவது தான் நம்முடைய மொபைல் ஜேர்னலிசத்தினுடைய முழுமையான செய்முறை பயிற்சி வகுப்பு. என்னுடைய அடுத்த பயிற்சி வகுப்பில் நான் சந்திக்கும்போது எடுத்த எடுப்பிலே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் பொறுமையாகத்தான் நம்ம வந்து செய்ய முடியும். அப்படியே பெரிய பெரிய நியூஸு, பெரிய பெரிய வீடியோஸு அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு புரியணும். மொபைலில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, மொபைலில் எப்படி அந்த இமேஜை டிசைன் பண்ணுறது, அதை எப்படி செய்தி கட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது, எப்படி ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை எப்படி செய்தியாக மாற்றுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி லைவில் கொண்டு போகிறது, எப்படி எழுதுறது, எப்படி திருத்துறது, எப்படி எடுக்கிறது, எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறது, ஏன் வைக்கணும், வச்சா ஒர்க் அவுட் ஆகுமா, எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லுவேன், தியரியாக அஸ்கர் சார் சொல்லுவாங்க. அதுதான் இந்த பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு ஏதேனும் ஒரு வகையில் உங்களை தெளிவுபடுத்தும் என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் இது எனக்கு புரிகிறது என்று உங்களுடைய மனம் உங்களுக்கு சொன்னால் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நானும் அஸ்கர் சாரும் இந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த மாதத்தில் மறுபடியும் இதே சப்ஜெக்ட்டுக்கு போக மாட்டோம். வேறு எந்த ஒரு இணைய பயிற்சி தளங்களும் செய்யாத ஒரு புதுமையை ஸ்கில்நெட்டில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரு நடை எடுத்த கிளாஸை திருப்பி அடுத்த நடை எடுக்கிறது உடனேலாம் எடுக்கவே மாட்டோம். அத்தனை சப்ஜெக்டில் மாறி 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 வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் நம்ம விளம்பரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். போன மாதம் எடுத்த கிளாஸ் வேறு, அதுக்கு முந்தின மாதம் எடுத்த கிளாஸ் வேறு, அடுத்த மாதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்க போகிறேன். 8 நாள் 16 மணி நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புட்டு வச்சுருவோம். இந்த டூல்ஸுக்கு போனால் பாடும், மியூசிக் போடும், பேசும், வீடியோ பண்ணும், கேரக்டராக அனிமேட் பண்ணும், உங்களுக்கு உறவு முறையாக மாறி உங்களுக்கு பதில் சொல்லும். கேரக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் நம்ம அந்த வகுப்பில் தான் நான் புரிய வைக்க முடியும். அதனுடைய யூசேஜ் என்ன, ஒரு இறந்த நபர் உயிரோடு இருந்து நமக்கு ஆறுதலாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஆச்சரியமாக இருக்கா? இதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக வகுப்புகளை திட்டமிடுவதால் மொபைல் ஜேர்னலிசம் என்ற இந்த ஒரு ஆங்கிளில், இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்னவெல்லாம் மொபைலை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனைக்கும் முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாக நம்முடைய டிஜிட்டல் ஜேர்னலிசம் இருக்கும் என்ற உறுதிமொழி சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெற்று செல்வது உங்கள் காரைக்கால் கே. பிரபாகரன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.